என் ஆவியிலே கலந்து நாவினிலே தவழும் அமுதான தமிழே நீ வாழ். If I speak in English, it will reach your mind. But if I speak in Tamil, it will touch your heart. Educating the mind without educating the heart is no education at all. சொன்னவன் மாமேதை அரிஸ்டாட்டில். பெற்றோர்களும் அமர்ந்திருக்கின்ற இந்த அவையிலே தமிழிலே பேசி அனைவருக்கும் புரியும்படியாக பேச வேண்டும் என்று நினைக்கிறேன். தேவைப்பட்ட இடங்களிலே ஆங்கிலத்தில் பேசுவேன். முதலாண்டு மாணவர்கள் என்பதை நான் அறிவேன். அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10000 நாட்டல், பின்னருள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல், அன்ன யாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். இதை ஏன் சொல்றேன்னா, இப்போ அரவிந்தன் சாரை பற்றி பேசும்போது அவருடைய நண்பர்கள் எல்லாம் பணம் சம்பாதிப்பதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கின்றன, ஈஸியான வழியெல்லாம் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு இவ்வளோ பேர் 1000 பேரை கட்டி ஏன் மேய்க்கணும் அப்படின்லாம் சொன்னாங்க அப்படின்னு அவரை பற்றி சொன்னாங்க. அவர் என்கிட்ட சொன்னார், நான் வந்து பை ஹார்ட் இதை நேசித்து செய்கிறேன் சார். இந்த இடத்துல நான் அவருக்கு சொல்கிறேன், அருமை மாணவர்களே, அவர் சொன்னதை நிறைவேற்றக்கூடிய சக்தி உங்களிடம்தான் இருக்கிறது. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, what we have done for ourselves will die with us and what we have done for others will remain and it is immortal. மற்றவர்களுக்கு செய்யறதுக்கு பாருங்க. இப்போ கூட அவங்க உஷாதேவி மேடத்துக்கு நான் வர்றதுக்கு முன்னாடி இதை கோட் பண்ணேன். விஐடி வேந்தர் திரு விஸ்வநாதன் அவர்களும் நானும் அமெரிக்காவுக்கு ஒரு மீட்டிங்கில் பேசுறதுக்காக ஃபெட்னான்னு அமெரிக்காவில் 5000 தமிழர்கள் ஒன்று சேருவாங்க. வருஷத்துக்கு ஒரு 2 பேரும் போவோம். என்னை வரவேற்பதற்காக வந்தவர்களிடம் நான் போகும்போது அவர் 2 பேரும் போகலாம் சார்னா, நீங்கள் போய் ரிசீவ் பண்ணிட்டு அப்படியே போயிடாதீங்க, என்னோட வாங்கினார். இது வந்து அரவிந்தன் சாருக்காகவே இந்த பதிவு. என்ன சார் ஏர்போர்ட்டில் இன்னொரு பக்கம் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு போனேன். கதவை திறந்தா இந்த அற்புதமான ஆச்சாரியா கல்வி குழுமத்தை பற்றி நான் நன்கறிவேன். 20 ஆண்டுகளாக கோலச்சு கொண்டிருக்கின்ற ஒரு நிறுவனம். ஆச்சாரியா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் நீங்களும் படிக்க வந்திருக்கிறீங்க. இந்த இடத்துல என்ன நான் சொல்ல விரும்புகிறேன்னா, அந்த கதவை திறந்தோன்னா ஒரு 500 பேர் மாலையோட விஐடியில் படித்த அலுமினிஸ் வந்து வேந்தர வரவேற்கிறதுக்காக அமெரிக்காவில் இருக்கிற எல்லாம் மல்டி மில்லியனர்ஸ். அது மாதிரி எத்தனை கோடிகள் சம்பாதித்தாலும் அரவிந்தன் சார் வெளியில் போனார்னா, உங்களுடைய ஆச்சாரியா ஸ்டூடெண்ட் சார் நான், என் வாழ்க்கையில் என்னோட வீட்டில் விளக்கறிஞ்சதுக்கு நீங்கள் தான் காரணம்னு வந்து சொல்கிறான் பாருங்க, அதை விட சந்தோஷம் உலகில் வருது. அதனால அவர் இந்த கல்லூரிகளை தேர்ந்தெடுத்தது கண் திறந்து கண் மூடுவதற்குள் முடிந்து போகின்ற வாழ்க்கை நண்பர்களே. கடைசி காலத்தில் எந்த விதமான எதிர்ப்பு சொல்லிட்டு இருந்தார், இந்த காலேஜ் எப்படி நடத்துறேன், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் மற்றவர்களுக்கு நாம் செய்த உதவிகள் மட்டுமே வாழ்க்கையை அர்த்தமுடையதாகும். இருவேறு கருத்துக்கு இடமே இல்லை. If you are born, you cried while others rejoiced. Live your life in such a way when you die you rejoice while the rest of the world cries. பிறக்கும் போது நம்ம அழுதுகிட்டே பிறக்கிறோம், எல்லாரும் சிரிக்கிறாங்க. வாழ்ற வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா, நம்ம இறக்கும் போது நிறைவா இறக்கணும், உலகமே அழுகணும். அப்துல் கலாம் சார் இறக்கும் போது நடந்ததை போல அதுதான் வாழ்க்கையினுடைய அர்த்தமே. இதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் he is going in right track. ஒண்ணு, ஆணும் பெண்ணும் நிகழ கொண்டால் அறிவிலோங்கி வையம் தழைக்கும். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பிள்ளைதான். பாரதியுடைய வைர வரிகள். இது உங்களுடைய முதல்வர் உஷாதேவி அவர்களுக்காகவே இந்த பதிவினை நான் பதிவு செய்கிறேன். காரணம், இங்கு வருவதற்கு முன்னாலே சில ஆண்டுகளுக்கு முன்னால் எனக்கு ஆச்சரியம், அவங்களுக்கு பார்த்தோம். சாத்தூர்ல ஒரு காலேஜில் பேச போயிருந்தேன். அப்போவே அவங்களுக்கு கூட சார்ட்டு சொல்லியிருந்தேன். நான் அவர்கிட்ட, நான் இவங்க முதல்ல பார்த்துருக்கேன் சார், சரியான பிரின்சிபலை கொண்டு வச்சுருக்கீங்கன்னு அவரும் அதே சொன்னார். இது ஏன் சொல்கிறேன்னா, புகழ்வதற்காக அல்ல, திறமை எங்கிருந்தாலும் பாராட்டப்பட வேண்டியவர்கள் பாராட்டப்பட்டே ஆக வேண்டும் என்று நினைப்போம். இது எதுக்கு சொல்கிறேன்னா, அவங்ககிட்ட நான் சொல்லும்போது சொன்னேன், யூ ரிச்லி டிசர்வ்ஸ் ஃபார் திஸ் போஸ்ட், பிரின்சிபல் போஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கோங்க. மனசுக்குள்ள என்ன நினைச்சிட்டேன், she can be interested in heavier charge. இதை விட பெரிய பொறுப்புகளுக்கு தகுதியானவங்களா இருக்காங்க, இங்க வந்து வேலை பார்க்குறவங்களெல்லாம் நான் மனசுக்குள்ள நினைச்சிட்டேன், அதை சொல்லலை. ஆனா அதே மாதிரி நினைச்ச மாதிரி இங்க ஒரு இடத்துல இருக்கும்போது ஒரு பெண்ணினுடைய திறமை, அறிவு, இங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, உங்க பிள்ளைங்கள அவங்க என் பிள்ளைங்க நான் பாத்துக்கிறேன், நீங்க களிமண்ணா கொடுத்தா கூட அதை பெரிய சிலையா செஞ்சு கொடுத்துருவேன். அந்த கான்பிடென்ட் இருக்கு பாருங்க. நான் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மேடைகளில் ஏறுவோம்.
எல்லாத்தையும் இந்த கான்ஃபிடன்ஸை நான் பார்க்கறது இல்லை. அவ்வளோ ஸ்ட்ரிக்டான பிரின்சிபல், உங்கள் பிள்ளைகள் பத்திரமான இடத்துல ஒப்படைச்சிருக்கீங்கன்னு அவங்களே சொன்னாங்க. அதை நானும் வழிமொழிகிறேன். நான் தெரிந்த காரணத்தினால் இதனை பதிவு செய்கிறேன். அம்மா அப்பாலாம் நிம்மதியாக அந்த இன்ஸ்டியூஷனில் சேர்த்ததை நிம்மதியாக போகலாம். அடுத்து உங்களோட வைஸ் பிரின்சிபல் பிரகாஷ் அவர்கள் வந்ததுல இருந்து இப்ப இங்க வர்ற வரைக்கும் என் கூட கிராட்டிடியூட் இஸ் தி மதர் ஆஃப் ஆல் விர்ச்சுஸ்மா, என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று கூடவே இருந்து என்ன சார் வேணும், என்ன சார் ஒண்ணுமே வேண்டாம் சார், காலையில நான் மீட்டிங் வந்ததை நீங்க போங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு பார்த்துக்கிட்டாரு. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதை போல இந்த கல்லூரியினுடைய ஆசிரியர் பெருமக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் என்பதற்கு இதனை குறிப்பிட்டது. இது எல்லாத்தை விட ஈன்ற பொழுதிலும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அல்லது தந்தை என்ற நிலையிலே பிள்ளைகளை ஆச்சாரியா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் சேர்த்து நம்மளை விட பெரிய மனிதரை ஆக்க வேண்டும் என்ற ஒற்றை சிந்தனையோடு பிள்ளைகளாக இடமில்லாமல் வெளியிலேயும் அமர்ந்திருக்கின்ற, வெளியில போய் பார்த்துட்டு வந்தான், வெளியில எவ்வளவு பேரண்ட்ஸ் இருக்காங்க பார்த்துட்டு இருக்காங்க. அவர்களுக்கும் அறிவு சுடர் கொண்டு அறியாமை உள்ளகின்ற ஆசிரியர் பெருமக்களாக இந்த கல்லூரியிலே பணிபுரிகின்ற ஆசிரியர்களுக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக பள்ளிக்கூடத்தை முடித்து முதலாம் ஆண்டு அற்புதமான ஒரு கல்வி குழுமத்திலே காலெடுத்து வைத்திருக்கின்ற இந்திய தேசத்தின் எழில்மிக்க மாணவ செல்வங்களாக இங்கே அமர்ந்திருக்கின்ற அத்துணை பேருக்கும் இந்த விழாவிலே என்னை அழைத்து சிறப்புரையாற்ற படித்தமைக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றபடியே நான் பேசுறதுக்கு முன்னால இங்க நடந்த ஒரு நிகழ்வை பார்த்த பிறகு என் நெஞ்சத்திலே நிழலாடிய ஒரு நிகழ்வினை சொல்லி இதை ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அது உங்களுடைய கல்லூரியோட ஆச்சாரிய கல்வி குழுமத்தினோட அல்லது எந்த கல்வி குழுமமாக இருந்தாலும் அதோடு தொடர்புடைய இது போன்றது ஒரு விழாவிலே நானும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் மேதகு மாமனிதர் அப்துல் கலாம் அவர்களும் குத்துவிளக்கை ஏற்றி வைத்துவிட்டு வந்து அமர்ந்தோம். கேள்வி நேரத்தின் போது ஒரு பெண் எழுந்து இந்தியாவினுடைய மிகப்பெரிய பெருமை என்ன அப்படின்னு அப்துல் கலாம் சார் கேட்டார். அடுத்த நொடி அப்துல் கலாம் சொன்னார், நான் இப்போது ஏற்றி வைத்தேனே குத்து விளக்கு, இது இந்துக்களினுடைய அடையாளம். அதை ஏற்றி வைக்க உபயோகித்தேனே மெழுகுவர்த்தி, அது கிறிஸ்தவர்களினுடைய அடையாளம். ஏற்றி வைத்த நானோ ஒரு இஸ்லாமியன். இந்த வேற்றுமையில் ஒற்றுமை தான் இந்தியாவினுடைய மாபெரும் சிறப்பு. இந்த கல்லூரியில் பாருங்க, நான் எப்படி பார்க்கிறேன்னா, நீ கோவிலுக்கு போக வேண்டும் என்றால் ஒரு இந்துவாக இருக்க வேண்டும், மசூதிக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு இஸ்லாமியராக இருக்க வேண்டும், தேவாலயத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு கிறிஸ்தவராக இருக்க வேண்டும். ஆச்சாரியா கல்வி குழுமத்தை போல ஒரு கல்வி குழுமத்திற்கு நீ வர வேண்டும் என்றால் மனிதனாக இருந்தால் மட்டுமே போதும். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இருக்கு இல்லையா, அது முழுமையாக கடைபிடிக்கின்ற இந்த இடம் வந்து இந்த கல்லூரிகளாகவும் பள்ளிக்கூடங்களாகவுமே நான் பார்த்து மகிழ்வடைவது. அது தொடர வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு. ஜாதி மதங்களை பாரோம் உயர் ஜென்மமின் தேசத்தில் ஏதினராயும் வேதியராயினும் ஒன்றே அல்ல வேறு குலத்தினராயும் ஒன்றே என்பான் பாரதி. இப்ப எல்லாரும் வந்துட்டீங்க, ஃபர்ஸ்ட் இயர்ல கால் எடுத்து வச்சிருக்கீங்க. இந்த அரங்கத்துல இந்த கல்லூரியில இப்படிப்பட்ட ஒரு அரங்கத்திலே அமர்ந்து சேர்மன், பிரின்சிபல், என்னை போன்றவர்களுடைய பேச்செல்லாம் நீங்க கேட்டு ஒரு வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குவதற்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அல்லவா. அதை அந்த 3 வருஷத்தை நீ எப்படி டெடிகேட் பண்ணணும்னு அவர் சொன்னார் இல்லையா. இந்த வாய்ப்பிற்கு அடிப்படை காரணம் என்ன? எத்தனை பேர் யோசிப்பீங்கன்னு தெரியல. நான் உலகம் முழுவதும் சென்று உரையாடலுக்கு போவேன். இந்தியாவில் குறிப்பா உங்களை விட அறிவானவர்கள், உங்களை விட திறமையானவர்கள், உங்களை விட ஆற்றல் மிக்கவர்கள், ஏன் உங்களை விட மதிப்பெண்கள் அதிகமாக பெற்றவர்கள் பல மாணவ மாணவிகள் படிக்க வேண்டும் இருந்து மனம் இருந்தும் கூட பணம் இல்லாத காரணத்தினால், குடும்ப சூழ்நிலை சரியாக இல்லாத காரணத்தினால் படிக்க முடியவில்லையே என்று ஏங்கி தவிக்கின்ற பல நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகளை நான் தொடர்ந்து முன்னாள் காவல்துறை அதிகாரியாகவும் இந்நாள் நாடறிந்த பேச்சாளனாகவும் பார்த்து கொண்டே இருக்கின்றேன். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த வாய்ப்பு ஏங்க? அடிப்படை காரணம் உங்களுடைய திறமையா, அறிவா, ஆற்றலா, மதிப்பெண்களா, துணையும் 2ஆம் பட்சம். முதற் காரணம் என்ன தெரியுமா? தனக்கு கிடைக்காத கல்வி தன் பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும், தான் அடையாத உயரத்தை தன் பிள்ளைகள் அடைய வேண்டும், தான் வாழாத வாழ்க்கையை தன் பிள்ளைகள் வாழ்வதை பார்த்துவிட்டு செத்து போனாலும் சரி என்று வெயிலிலும் மழையிலும்
பனியிலும் குளிரிலும் வயலிலும் வரப்பிலும் விழுந்து புரண்டு பட்ட காயங்களையும் தழும்புகளையும் தாங்கிக் கொண்டு முதுகெலும் முடிய பாடுபடுகின்ற ஒரு தந்தையையும் முழு வயிறு காணாமல் உன்னை வளர்க்கின்ற தாயையும் நீ பெற்றிருக்கின்ற காரணத்தினால் இந்த பள்ளியிலே இந்த கல்லூரியிலே காலெடுத்து வைத்திருக்கிறாய் என்பதை மனதிலே முதலிலே கடைசி வரை ஞாபகத்தில். இதை நான் சொல்வதற்கு காரணம் உண்டு. உங்களுடைய பெற்றோர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது உங்களுக்கு தெரிகிறதோ இல்லையோ, உங்களுடைய திறமையும் உங்கள் பெற்றோர்களுடைய திறமையும் நமக்கு தெரிகிறதோ இல்லையோ வெளிநாட்டவர்களுக்கு தெரிகிறது. 3 மாசத்துக்கு முன்னால ஹூஸ்டன்ல பேச போயிருக்கேன். முதலாண்டு மாணவர்களுக்கு. அப்படியே நீங்கள் கடைசி வரைக்கும் அமைதியா கேட்குறீங்க. ஏன் கடைசி வரைக்கும் சொல்றேன் தெரியுமா? The best brain of the nation may be found in the last benches of the classroom. அப்படி உள்வாங்கிக் கொள்வதனால் இதனையெல்லாம் பதிவு செய்கிறேன். ஒரு வெள்ளை ஆங்கிலத்தில் கேட்டது தமிழ்ல சொல்றேன், உங்களுக்கு புரியணும் இருக்க. ஒரு வெள்ளை அமெரிக்க தாய் எழுந்து என்கிட்ட கேட்டாங்க, சார் இந்தியாவில் படிச்சுட்டு வர்ற பிள்ளைகள், அது ஆர்ட்ஸ் படிக்கட்டும், இன்ஜினியரிங் படிக்கட்டும், மருத்துவம் படிக்கட்டும், யாரா இருந்தாலும் சார், அமெரிக்காவுக்கு வேலைக்கு வர்றவங்க எப்படி சார் இவ்வளவு அறிவாளியா, இவ்வளவு ஒழுக்கமானவர்களா, இவ்வளவு உழைப்பாளிகளா, அம்மா அப்பாவை பார்த்துக்கிறவங்களா, பிள்ளைகளை பேணி பாதுகாப்பவர்களாக வரிசையா சொல்றாங்க. சுந்தர் பிச்சை, சத்யாநாதல்லா, சிவநாடார்னு வரிசையா சொல்லி எங்க பிள்ளைங்கள அப்படி நாங்க வளர்க்க முடியல சார். ஆர்ட் ஆஃப் பேரண்டிங், அந்த அம்மா சொன்ன வார்த்தை. உங்க பெற்றோர்களை பற்றி முதலில் தெரிந்து கொள்ளுங்க. ஆர்ட் ஆஃப் பேரண்டிங்கிறாங்க. பிள்ளை வளர்ப்பு பற்றி தமிழகத்திற்கு வந்து அந்த தாய்மார்களிடம் நான் கற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு ஏதாவது ஏற்பாடு பண்றீங்களான்னு நாங்க இவ்வளவு நினைக்கிறீங்களாமா தமிழக தாய்மார்களை பத்தி? கண்டிப்பா நான் சொல்றேம்மா, நீங்க வாங்க, நான் ஏற்பாடு பண்ணி தரேன். கேட்டு முடிப்பதற்குள்ள அடுத்த கேள்வி வச்சாங்க, வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் இட், ஒய், இதற்கு என்ன சார் காரணம்னா? அடுத்த நொடி நான் பதில் சொன்னேன், மாணவர்களை, பெற்றோர்களே, உங்களுடைய பெற்றோர்களின் அருமையை புரிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். உலகத்திலேயே தனக்காக சொத்து சேர்க்காத அப்பாவும் தனக்காக சமைக்காத அம்மாவும் இந்தியாவை தவிர எந்த நாட்டிலும் இல்லை. அந்த ஒற்றை காரணம் தான். சிந்தித்து பாருங்கள், உண்மையா இல்லையா என்று உங்க அம்மாட்ட முடிஞ்சோன்னு கேள, இல்ல உங்க அப்பாட்ட கேள, உங்க அம்மாட்ட என்னம்மா வேணும் உனக்குன்னு கேள. எனக்கு என்னடா வேணும்? நீ படிச்ச ஒரு பெரிய வேலைக்கு போனா நான் பார்த்துட்டு செத்து போயிருவேன். பொண்ணு போய் கேள, நீ நல்லா படிச்ச ஒரு வேலைக்கு போய் நல்ல ஒரு பையன்ட்ட கையை பிடிச்சி கொடுத்துட்டு நான் செத்தாலும் பரவாயில்ல. இது மாதிரி எல்லாம் வேற எங்கேயும் நீங்க பார்க்கவே முடியாது. உலகம் பூரா பார்க்கிறவன். அப்படிப்பட்ட பெற்றோர்களினுடைய ஒரே விருப்பம் என்ன தெரியுமா? நீ படிக்க வேண்டும். உலகத்திலேயே துயரமான கண்ணீர் தாயினுடைய கண்ணீர். இதை புரிந்து கொண்டு படிக்க ஆரம்பிங்கள். முதல் நாளிலேயே, கல்லூரியிலே காலெடுத்து வைத்த முதல் நாளிலேயே, பள்ளி படிப்பு முடிந்தவுடன் புத்தகங்களை தூக்கி எறிந்துவிட்டு பள்ளி படிப்பு முடிந்து விட்டது, இனிமேல் நினைக்கின்ற இன்பங்களை எல்லாம் அடையலாம் என்று யாரேனும் நினைத்துக் கொண்டு இந்த ஆச்சாரியா கல்லூரிக்கு வந்திருந்தால் இப்போதே தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்கள் என்று உங்க சேர்மன் சொன்னார். தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்கள். அதுக்கு ஏன் சொல்றேன் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுடைய திறமை என்னங்கிறத முதல்ல தெரிஞ்சுங்க. இப்ப நான் எல்லாரையும் பார்க்கிறேன், மேடையில் நின்று பார்க்கிற முகமே தெரியுது. சிம்பிளா சொல்றேன், புரியுற மாதிரி. I see something in you. I don't know what it is. You have to find it out. You and I are unique, but all of us have something special that makes you beautiful. Do you know what makes you special? When you find it out, you are successful. தமிழ்ல சொல்லணும்னா, உங்கள் ஒவ்வொருவருடைய முகத்தையும் நான் பார்க்கும்போது எவ்வளவு ஆர்வம் உள்ளவர்களாக, வாழ்க்கையிலே சாதிக்க வேண்டிய வெறி உள்ளவர்களாக இருக்கின்றீர்கள் என்பது தெரிகிறது. உங்களிடம் ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது என்பது எனக்கு தெரிகிறது. ஆனால் என்ன சக்தி, உங்களுக்கு எது பிடிக்கும்? எவ்வினையோர்க்கும் இம்மையில் தம்மை இயக்குவதற்கு நல் இன்பம் பயக்கும் ஒரு இலக்கு வேண்டும். உயிர்க்கு அது தூண்டுகோல் போலாம். உயிர்க்கே தூண்டுகோல் ஆகணும். தனக்கு இன்பத்தை இப்படி ஆகணும், வாழ்க்கையில் இப்படி ஆகணும், இது மாதிரி ஆகணும், ஒரு ஐஏஎஸ் ஆகணும், ஒரு ஐபிஎஸ் ஆகணும், ஒரு பெரிய விஞ்ஞானி ஆகணும், ஒரு பெரிய ப்ரொஃபஸர் ஆகணும், ஒரு பெரிய ஆண்டர்பிரினர் ஆகணும், எது வேணாலும் வச்சு அது ஓ மனசுக்கு இன்பத்தை தரக்கூடியதா இருக்கும். அது என்ன என்பதை நீ கண்டுபிடித்து விட்டால், கண்டுபிடித்த மாத்திரத்திலேயே வெற்றி என்ற முதல் படியிலே காலெடுத்து வைக்கின்ற. அதற்கப்புறம் கண்டுபிடிச்சா போதுமா? That is your idea, that is your vision, that is your vision, that is your passion. Take up an idea, make that one idea your life, think of it, dream of it, live on that idea.
Let your brain, muscles, nerves and every part of your body be full of that idea. That is the way to success. எடுத்துக்கொண்ட காரியத்தில் உடல் பொருள் ஆவி அத்துணையும் எவன் செலவு செய்கிறானோ அவனை மிஞ்ச இந்த உலகத்தில் ஆளே இல்லை. வெற்றி உன்னுடைய கதவை தட்டும். இது முதலாண்டிலே நீங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒன்றாக நான் நினைக்கிறேன். சரி, எல்லாரும் என்ன சார் ஸ்கூலை முடிச்சுட்டு வந்த மாதிரி அவங்கெல்லாம் சொன்ன மாதிரி காலேஜுக்கு வந்தாலும் படித்தவர்கள் படிக்காதவர்கள், ஏழைகள் பணக்காரர்கள், உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள், யாராக இருந்தாலும் ஒருவரை பார்க்கும்போது கேட்கின்ற முதல் கேள்வி என்ன? உள்ள என்ன படிக்குது, எந்த காலேஜில் படிக்குது, எப்படி படிக்குது, என்ன குரூப், இப்படித்தானே ஒழிய வேற அல்லவே. பணத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே எல்லோரும் படிப்பை பற்றியே கேட்கின்றார்களே. பணம் வேண்டும், மாற்று கருத்தே இல்லை. ரிச்சா வாழணும்னு சொன்னார் தாளாளர். பணம் வேணுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா பணத்தை விட கல்வி பெருசா? எதுக்கு இவ்வளவு பெரிய காலேஜ் வச்சு நடத்திட்டு இருக்காரு? பணத்தை விட கல்வி பெருசு. எப்படி? வெள்ளத்தால் போகாது, வெண்தணலால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் இயலாது, கொடுத்தாலும் நிறைவின்றி குறையாது. முட்டாள் பயிர்களா? பணம் கொடுக்க கொடுக்க குறையுண்டா, கல்வி கொடுக்க கொடுக்க வளருண்டா. அதனால பணத்தை விட கல்வி பெருசு. கல்வியை வைத்து பணத்தை உண்டாக்க வேண்டும். நீ அதற்கும் கல்விதான் வேணும், பணம் கட்டாயம் வேணும். அந்த கல்வி மூலமா எப்படி பணம் வரும்? எஜுகேஷன் gives you job, job brings you money, money brings you asset, asset brings you wealth, wealth gives you financial freedom. உனக்கு வேண்டிய பணத்தை நியாயமான வழியிலே நீ சம்பாதித்து பெரிய மனிதனாக மாற வேண்டும் என்றால் பணம் வேண்டும். அந்த பணத்தை சம்பாதிக்க வேலை வேண்டும், அந்த வேலையை சம்பாதிக்க படிப்பு வேண்டும். அதனால்தான் எல்லோரும் படி படி என்று சொல்லி உங்க உள்ள உட்கார வச்சு வெளியில அம்மா அப்பா உட்காந்துருக்காங்களே. ஒற்றை காரணம், தான் பட்ட கஷ்டப்புள்ள படக்கூடாதுங்கிற ஒரு காரணத்தை தவிர வேற அல்ல. அது மட்டுமா? எதுக்காக படிக்கணும்? பணத்துக்காக மட்டுமா? அல்ல. கல்வியினுடைய பொருள் கடலளவு பெரியது. பணம் சம்பாதிக்கிறதுக்காக மட்டும் படிக்க வேண்டியதில்லை. பணம் சம்பாதிப்பதும் ஒரு அங்கம். நீ கஷ்டப்பட்டு கலெக்டர் ஆகி பணம் சம்பாதிக்கலாம் படின்னு பெற்றோர்கள் சொல்லாதீங்க. நீ படிச்சா நல்லா பணம் சம்பாதிக்கலாம் தயவுசெய்து சொல்லாதீங்க. ஏன் தெரியுமா? பணம் சம்பாதிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு படிச்சு கலெக்டரா இருந்ததை விட நம்ம கவுன்சிலரா இருந்தாலே போதும்டா பணம் சம்பாதிச்சிடலாம் நினைச்சிடும். கல்வியினுடைய பொருள் இருக்கு ரொம்ப பெருசு. இந்த இடத்துல ஒன்று சொல்றேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்ததை உங்களுக்காகவே பதிவு செய்கிறேன். முதலாண்டு மாணவர்கள் மனதிலே வாங்கி கொடுங்க. ஏன்டா படிக்கிற? படித்தவன்லாம் என்ன பெரிய ஆளா இருக்கானா? படிக்காதவன் எவ்வளோ பேர் பெரிய ஆளா இருக்கான்? தயவு செய்து நம்பது. யாரெல்லாம் படிச்சுட்டு பெரிய ஆளா இருக்கான்னு கேளுங்க. காமராஜர்மா, எம்ஜிஆர்மா, கருணாநிதிமா, 10 பேருக்கு மேலே சொல்ல தெரியாது. அவங்கெல்லாம் எவ்வளவு படிச்சாங்கன்னு நமக்கு தெரியாது. பள்ளிக்கூடத்தில் கல்லூரியில் படிக்கலையே வெளியில எவ்வளவு படிச்சாங்கன்னு தெரியாது. இவன் இங்கேயும் படிக்க மாட்டான், அங்கேயும் படிக்க மாட்டான். ஆனா படித்தவர்கள் கோடிக்கணக்கான பேர் இந்த உலகத்தை புரட்டி போட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போ படிப்பு வேணும். படிப்பு கல்வி மூலமா வேணும். அந்த கல்வி பணத்தை விட பெருசு. அந்த கல்வி தருகின்ற மரியாதை, உற்றுளி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பெற்றநிலை முடியாத கற்றல் நன்றே, பிறப்போரென்ன உடல் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் தெரியும், ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோர் வருக வெண்ணாத அவருள் அறிவுடையோனார் அரசும் செல்லும், வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேல்பால் ஒருவனும் அவன் கற்படுமே. ரொம்ப பெரிய பாட்டு நினைச்சுக்காங்க. அர்த்தத்தை சொல்றேன். ஒரு தாய்க்கு 4 குழந்தை பிறந்தா எல்லாத்தையும் ஒரே மாதிரி தானே பாசமா வச்சிருப்பாங்க நம்ம நினைக்கிறோம். உண்மை, ஒரே மாதிரி தான் வச்சிருப்பாங்க. ஆனா நல்லா படிக்கிற பிள்ளை மேல அந்த அம்மா மனசுல இதயத்துல ஆழத்துல கொஞ்சம் அன்பு அதிகமா வச்சிருப்பாங்க. அரசன் கூட அரசாட்சியை ஒப்படைக்கணும்னா மூத்தவனை வாடான்னு கூப்பிட மாட்டான். ஒழுங்கா ஆட்சி நடக்கணும்ல, அறிவுள்ளவன் யாருன்னு பார்த்தா அவன் தான் ஒப்படைப்பான். ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ படிச்சுட்டேன்னா உன்னை எல்லாரும் மதித்தே ஆக வேண்டும். இதைத்தான் அந்த பாட்டுல சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்களே கண்ணுக்கு முன்னாடி பாருங்க. அந்த மேடையில எம்டி, பிரின்சிபல், வைஸ் பிரின்சிபல், நான் உட்பட ஃப்ரண்ட் லைன்ல ஸ்டாஃப்ஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க. எல்லாரும் மேடையில் உட்காந்துருக்காங்க. எதற்காக மேடைக்கு அழைக்கப்பட்டோம்?
எல்லாம் பெரிய கோடீஸ்வரர்கள் என்பதனால அல்ல. என்ன காரணம்? எல்லாரும் வாழ்க்கையில பிறந்தா ஒரு ரெகக்னேஷன் வேணும், ஒரு மரியாதை வேணும். சார் சொன்னார்ல, மாபெரும் கூட்டத்தில் நீ நடந்தால் மாலைகள் விட வேண்டும், மாத்து குறையாத தங்கம் நீ என்று போற்றி கொள்ள வேண்டும் சொன்னார்ல, அதனை வாழ்க்கை. அது மாதிரி ஆகணும்னு நம்ம நினைக்கிறோம்ல. இப்போ கூட பாருங்களேன், நான் பேசி முடிச்சோன்னு பிரைஸ் கொடுக்கறதுக்கு கூப்பிடுவாங்க. யாரெல்லாம் நல்லா படிச்சாங்களோ அவங்க மட்டும் தான் கோல்டு மெடல் வாங்குவாங்க. இந்த மேடை அங்கீகாரம் நமக்கு கிடைக்கலன்னா அங்கே உட்காந்து பார்த்துட்டு இப்படி கையில் கணக்கு வாங்குவாங்க. ஆனால் இப்போ மேடையில் உட்கார்ந்தவங்கன்னு ஏன் சொன்ன தெரியுமா? எதற்காக நாங்கள்லாம் மேடைக்கு அழைக்கிறோம்? எதுக்கு தெரியுமா? அறிவுடை ஒருவனை அரசனும் விரும்புவான். அரியாசனத்தில் இருப்பவர்களிடம் சரியாசனம் தருவது கல்வி. மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையோன். மன்னருக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அதனால படிக்கலாம். கல்வியினுடைய சிறப்பு வேற எப்படி உங்களுக்கு சொல்றது சொல்லுங்க. உனக்கு சிறந்த வாழ்க்கை வேண்டும் என்றால் தொடர்ந்து படித்துக் கொண்டே இருந்தாங்க. அதுக்காக தான் நீ படி, இந்த 3 வருஷத்தை படின்னு சொல்லி எம்டிஎம் பிரின்சிபல் சொன்னதுக்கு காரணமே அதுதான். அதை விட உனக்கு வேற என்ன வேலை? இந்த இடத்துல எனக்கு ஞாபகம் வர நான் பதிவு செய்யறேன். நான் கோட்டெல்லாம் போட்டுட்டு பேசணும்னு ஏதோ பெரிய குடும்பத்துல இருந்து வந்தவெல்லாம் தயவுசெய்து தப்பு கணக்கு போடுறாங்க. போட்டாங்கல்ல, போதலூர்னு சின்ன கிராமத்துல விவசாய குடும்பத்துல பிறந்தவங்க. உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. உங்க அம்மா அப்பா மாதிரி இந்த கல்லூரியில பேசுவது நான் நெகிழ்வோடும் பேசிக் கொண்டிருக்கிறேன். எல்லாம் கிராமப்புறத்துல இருந்து வர்ற முதல் தலைமுறை பட்டதாரிகள் கூட இருக்காங்கலாம் சொன்னாங்க. இது ஏன் சொல்றேன்னா, 5ஆம் வகுப்பு மட்டுமே படித்த என்னுடைய ஏழை தந்தை சொன்னது இப்போது ஞாபகம் வருகிறது. அதை உங்களுக்காக பதிவு செய்கிறேன். என்கிட்ட சொல்லுவாங்க, அவங்க அம்மா அப்பெல்லாம் சொல்ற மாதிரி, தம்பி படிச்சத எனக்கெல்லாம் வசதி இல்லை, படிக்க முடியலப்பா. 5வது வரைக்கும் தானே படிக்க முடிஞ்சு, கையில் தானே போட தெரியும் எனக்கு. எப்பாடுபட்டாவது உன்னை படிக்க வச்சாரப்பா, நீ மட்டும் படிடா. உங்க அம்மா அப்பா உங்களுக்கு சொல்ற மாதிரி நான் படித்தேன். காவல்துறை உயர் அதிகாரி ஆனேன். அதெல்லாம் விட்டுருங்க, அதுக்காக இப்போ நான் சொல்லலை. இப்போ என்ன எனக்கு ஞாபகம் வருதுன்னா, இங்கே என்னை அறிமுகப்படுத்தும் போது சொன்னார்கள், ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்களிடம் பதக்கம், துப்பாக்கி சுடுவதிலே பதக்கம், முதல்வர் பதக்கம்லாம் அங்கே போட்டு காமிச்சாங்கல்ல, அதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் உண்மை, அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ நான் ஏன் இதை சொல்கிறேன்? கல்வியினுடைய சிறப்பை பேசும்போது இப்போ ஏன் இதை சொல்கிறேன்? அருமை மாணவர்களே, பெற்றோர்களே, நான் உயிராக நேசித்து உடுத்தி இருந்த காக்கி உடை என்னிடத்தில் இப்போது இல்லை. நான் வாங்கிய பதக்கங்கள், உயிரை பணயம் வைத்து வாங்கிய ஜனாதிபதி பதக்கம் கூட என்னுடைய மார்பகத்தை இப்போது அலங்கரிக்கவில்லை. ஆனால் என் தந்தை சொன்னதைப் போல நான் படித்த கல்வி மட்டும் என்னிடத்திலேயே இருக்கின்ற காரணத்தினால் உலகம் முழுவதும் சென்று உரை நிகழ்த்துகிறேன் என்று உங்களிடம் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றேன். வேறு என்ன உங்களுக்கு கல்வியினுடைய பெருமை? இதை விட வேற என்ன சொல்லணும்? இதுக்குதான் 2 பேரும் படிங்கிறாங்க. இவ்வளவு பெரிய இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிச்சு மற்றதுல சம்பாதிக்கிறதெல்லாம் இதுல போட்டு, இதுல வர்றதை இதுலயே போட்டு இந்த பிள்ளைங்க படிக்கட்டுமே, இதுக்குதான் இந்த பாடுபடுறாங்க. அது யாரோட கையில இருக்கு? உங்களை படிக்க வைப்பதற்கு மற்றவர்கள் பட வேண்டிய பாடு பெரும்பாடாக இருக்கிறது. அங்குதானே பிரச்சனையே. இங்குள்ள மாணவர்கள் வித்தியாசமானவர்கள் என்பதை நான் உணர்கிறேன். அதனாலதான் வந்து சேர்ந்துருக்கீங்க. ஆரம்பத்துல இருந்து படிக்கணும்னு சொல்லிடுறாங்க. கல்லூரிகள் என்பது முதல் ஆண்டிலேயே மனசிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள், பெற்றோர்களும் கேட்டுக்கொள்ளுங்கள். கல்லூரிகள் என்பது உங்களை சிரிக்க வைப்பதற்காக அழைக்கப்பட்டவன் அல்ல, நான் சிந்திக்க வைப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன். நல்லா கேட்குறீங்க. the intake is very good. அதனால இதை சொல்றேன். கல்லூரிகள் என்பது கல்வி கற்பதற்கான இடமே ஒழிய காதலிப்பதற்கான இடம் அல்ல என்பதை ஒரு காவல்துறை அதிகாரியாக நான் பதிவு செய்கிறேன். ஏன் அப்படி சொல்ல தெரியுமா? சும்மா சொல்லிட்டு கடந்து போக விரும்பல. இது மாதிரி கல்லூரியில நான் விசாரித்த வழக்கு, சென்னையில டெப்டி கமிஷனர், நான் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல், நேரம் கருதி வேகமாக பேசுகிறேன். 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஒருத்தன் வாயில நோர தள்ளி செத்து கிடக்கிறான், சூசைட் பண்ணிட்டான் சார் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபோன். மயிலாப்பூர் டிசி நான், அங்க உள்ள 5 ஸ்டார் ஹோட்டல் பேரை சொல்ல விரும்பல. உடனே ஒரு சுப்பிரமணியன் ஒரு எஸ்ஐ இருந்தார், போய் என்னன்னு பாரியா சூசைட்னு சொல்றாங்க. அவன் போயிட்டு சார் காம்ப்ளிகேட்டடா இருக்குன்னு இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசி நீங்க வந்தா பரவாயில்லைங்கிறான். உடனே இன்ஸ்பெக்டர் போறாரு, சேகர்னு. அவரு போய் பார்த்துட்டு, சார் ஸ்டார் ஹோட்டல்ல இருக்கு சார், எல்லாம் பயங்கரமா போட்டு சூட்டோட நிற்கிறாங்க, ஐயா ஒரு தடவை வந்துட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும் சார். அதுக்குள்ள கமிஷனர் என் லைன்ல வந்துட்டாரு. முத்தி, ஐ ஃபீல் சம்திங் டிஃபரெண்ட், நீங்க போய் பாருங்களேன் அப்படின்னாரு. சரின்ட்டு நான் போனேன். உள்ள போய் பார்த்தா, கல்லூரிகளிலே நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு வேறு அல்ல. 2 கிளாஸ், 2 கிளாஸ்லயும் குடிச்சிட்டு உடம்பு நல்லா வச்சுக்கணும்னு சொன்னார்ல, குடிச்சிட்டு கொஞ்சம் மீதி விஸ்கி இருக்கு.
2 பேரும் கையால தொட்டதுல 2லேயும் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு. உள்ள செத்து கிடக்கிறது ஒருத்தன். 2 ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்தா ஒவ்வொன்றும் வெவ்வேறையா இருக்கு. நோ 2 ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் will be identical unless it is taken from the same finger of the same person. அதான் கன்க்ளூசிவ் ப்ரூஃப். ஒருத்த கையில இருக்கிற ஒரே விரல்ல இருக்கிற ரேகை மாதிரி இன்னொரு விரல்ல இருக்காது, அது தெரிஞ்சுக்கணும். ஸோ 2 வேற வேறன்னு தெரிஞ்சோன்னா, இருந்தது 2 பேருன்னு தெரிஞ்சோன்னா கேட்டால் அவன் சொன்னான், சார் சிங்கிள் ஆக்குபெண்ட் போட்டிருக்கேன் பாருங்கன்னு ரெஜிஸ்டர் எடுத்து கொடுத்தா அவனோட போதாத காலம். அதை வாங்கி பார்த்தா டபுள் ஆக்குபெண்ட் போட்டிருந்ததை அடிச்சுட்டு சிங்கிள் ஆக்குபெண்ட் போட்டுவிடான். ஒரு அரை விட்டோன்னா 2 பேர் வந்தாங்க சார் தான். யாரா இன்னொன்று பொண்ணுட்டான். அந்த பொண்ணு எங்கடா சிசிடிவி போடு அப்படின்னா 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு மகாபலிபுரம் போகிறதுக்கு கேப் புக் பண்ணி போயிட்டாங்க சார். நான் விசாரிக்கிறேன் வழக்கு. கல்லூரி மாணவர்கள் கல்லூரி காலங்களிலே நினைச்ச மாதிரிலாம் போட்டோ எடுத்துக்கிட்டு தெரியாதீங்க அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு. பெண்கள் குறிப்பாக அந்த கேப் எங்க போச்சுன்னா, டிரைவர் சார் மகாபலிபுரம்லாம் போகல சார், ஏர்போர்ட்ல கொண்டு போய் இறக்கிவிட்டேன் சார். ஏர்போர்ட்லையா அப்படின்ட்டு உடனே 6:30 மணிக்கு அங்கே போகிறோம். அந்த நேரத்துக்கு எந்த ஃப்ளைட் இருக்கு, அவன் ஒரு வார்த்தை கூட அந்த பொண்ணு பேசலை. என்னடா பேசுச்சுன்னா ஒன்றுமே பேசலை சார், என்ன அடிக்காதீங்க சார். நல்ல யோசிச்சு சொல்கிறேன் சார். சார் ஏர்போர்ட்டில் போய் இறங்கணும்னு ஒரு வயசான அம்மா வந்து, ஏய் மஞ்சு எங்கடி இப்போ இங்கே இருக்க அப்படின்னு கேட்டுச்சு சார். உடனே பெரிய சந்தோஷம் எங்களுக்கும். கூட இருக்கிற உமன் டிஎஸ்பி இன்னொரு ஏசி எல்லாருக்கும். பொண்ணு பேர் மஞ்சு. சாட்டை போய் பார்த்தா தெரிஞ்சு போச்சு அந்த டைமுக்கு என்ன ஃப்ளைட்டுன்னு. அப்படின்னு பார்த்தா ஒரு ஏர் ஹோஸ்டஸ், நாங்கள் போடுற பாட்டை பார்த்துட்டு கல்கட்டாவில் போகிற ஏர் ஹோஸ்டஸ், அந்த ஃப்ளைட்டில் போகிற ஏர் ஹோஸ்டஸ் என்கிட்ட வந்து, சார் உங்களை எனக்கு தெரியும், நான் பார்த்துருக்கேன், என்ன நீங்கள் கோர்ட்டுக்கு கூப்பிடலன்னா ஒரு உண்மையை சொல்கிறேன். சும்மா சொல்லமா, கண்டிப்பாக கோர்ட்டுக்கு போட மாட்டேன் சார். மஞ்சுன்னா பேர் இல்லை சார், கல்கட்டாவில் இங்கே பாப்பான்னு கூப்பிடுவோம்ல, அது மாதிரி கல்கட்டாவில் மஞ்சுன்னு கூப்பிட்டாக்க பாப்பான்னு அர்த்தம் சார். அதை வச்சு தேடிடுவீங்களா சார்? போச்சா இன்வெஸ்டிகேஷன் அதோட முடிஞ்சு போச்சு. திரும்பி போய் பார்த்தா அந்த பொண்ணு திரும்ப வந்துச்சு. கோர்ட்டு கூப்பிட மாட்டீங்கல்ல? கூப்பிட மாட்டோமா சொல்லுன்னா, சார் சுமித்ரான்னு ஒரு பொண்ணு சார், இங்கேருந்து ஃப்ளைட்டில் கல்கட்டா போச்சு சார், நான் ஏர் ஹோஸ்டஸ் சார். அதே ஃப்ளைட்டு திரும்பி வரும்போது நான் தான் ஏர் ஹோஸ்டஸ் சார். அந்த பொண்ணு திரும்பி அதே ஃப்ளைட்டில் மெட்ராஸ் வந்துருச்சு சார். எல்லாரும் ஷாக்கு. பேர் எடுத்து பார்த்தோம், வீடு தெரிஞ்சிருச்சு. வீட்டுக்கு போகிறோம். 24 hours ஆயிடுச்சு இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சு. ரிவால்விங் லைட்டோட டெப்டி கமிஷனர் சென்னையா நான் போகிறேன். என் கூட பின்னால் வந்து விமன் டிஎஸ்பி விசாரிக்க போகிறது லேடிங்கிறதுனால ஒரு டீமே வரும். ஒருத்தர் வந்து அப்போ தான் இந்த சூட் கேஸோட பெரிய பங்களா அதுக்குள்ளே நுழையிறாரு. உள்ளே போனால் அந்த பொண்ணு நைட்டில் காஃபி கொண்டு 2 கையில் காஃபி வச்சுட்டு வந்து அவர் ஹஸ்பண்ட கொடுத்துட்டு இன்னொன்று அப்படி கையில் பிடிக்குது, என் கார் உள்ள நுழையுது. அப்படியே அந்த பொண்ணு கை நடுக்கிட்டு பொத்துன்னு கீழே போயிடுச்சு. அப்பவே முடியப்பட்ட அந்த பொண்ணு தான். அவருக்கு ஒன்றுமே புரியல. ஒய் வாட் நான்சென்ஸ், ஒய் போலீஸ் ஆர் என்ட்ரிங் இன்டு மை ஹவுஸ். வழக்கமாக சினிமாவில் பார்ப்பீங்களா அது மாதிரி அவன் பெரிய டயலாக்லாம் பேசுவான். ஒன்று உட்காரியா அப்படின்னு சொல்லி. அந்த நல்லா பாவம் பிராணி, அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. என்ன நடந்துச்சுன்னா, இந்த பொண்ணு காலேஜில் படிக்கும்போது என்னென்ன பொசிஷன்லாம் ஃபோட்டோ எடுக்கணுமோ அத்தனை ஃபோட்டோவும் ஒரே உச்சஸ்தானியில் தான் எடுத்துக்கிறீங்களா, எல்லாத்தையும் எடுத்து எல்லாத்தையும் ஆப்பிள் ஐக்கில் உள்ள அவன் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கான். பழக்கம் போல் 3ஆவது வருஷம் முடியும் போது டாட்டா காமிச்சிட்டு, எங்கள் அப்பா அம்மா ஒத்துக்கலடி, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு வேற கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான். இந்த பொண்ணு அப்படியே அப்செட் ஆகி, வாழ்க்கையில் நம்ம கதையை முடிஞ்சு போச்சுன்னா அவங்க அப்பாட்ட போய் அழுகுது. அப்போ தானே போய் அழுகுங்க, பெற்றோர் போய் கவனமாக கேட்குறீங்க. போய் சொன்னோன்னே நல்ல ஒரு மாப்பிள்ளையை பிடிச்சி அவங்க அப்பா வசதியானவர் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். இவன் ஃபர்ஸ்ட் போனான் பாருங்க, அவனுடைய கல்யாண வாழ்க்கை நிறைவடைகிறான். இப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? அவன் விட்டுட்டு போயிட்டு அந்த பொண்ணு. இவன் அதுக்கப்புறம் இந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணுறான். உன் ஃபோட்டோ பூரா என்கிட்ட இருக்கு, நான் கூப்பிட்ற இடத்துக்குலாம் வரணும். உங்கள் அம்மா அப்பா, உங்கள் ஆசிரியர்கள் சொல்ல முடியாததை காவல்துறை அதிகாரியாக பதிவு செய்யுது. உங்களுடைய நலன் கருது, பிள்ளைகளினுடைய நலன் கருது. வேற வழியே இல்லை. ஹஸ்பண்டுக்கு அனுப்பிச்சேன்னா குடும்பம் போச்சு. கூப்பிட்ற இடத்துக்குலாம் போய் டார்ச்சர் தாங்கலை. ஒரு நாள் பூ ஒன்று புயலான இந்த பொண்ணே ஃபோன் பண்ணி ஹஸ்பண்ட் வந்து 3 நாள் வெளியில் போகிறாருன்னு கூப்பிட்றான். அவன் போகிறான், சைனீடை வாங்கிட்டு போனான். 5 ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டா, கலந்தா, அவனுக்கு கொடுத்தா, குடிச்சிட்டு செத்தான். இவன் குடிக்கிற மாதிரி நடிச்சா சினிமா மிஞ்சிடும். ஏர்போர்ட்டில் போய் போலீஸை ஏமாத்துக்காக கல்கட்டா போகிற மாதிரி திரும்ப வந்து வீட்டுக்கு போயிட்டா போலீஸ் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினச்சி. நோ கிரைம் கேன் பி கமிட்டட் வித்அவுட் எரர் மை டியர். மாற்ற வரைக்கும் ஆப்பிட்ற வரைக்கும் ஆப்டாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆப்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி பிடிச்சாச்சு. பிடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது நான் அவங்ககிட்ட சொன்னது பூரா இதுக்கு என்ன காரணம்.
கல்லூரி வாழ்க்கையிலே கல்வியை தவிர காதலுக்கு முக்கியத்துவம் கொடுத்த காரணத்தினால் ஒருத்தன் அங்க செத்து போயிட்டான். ஒரு பொண்ணு என்ன ஆச்சுன்னு பாருங்க, அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்றோம். இனிமேதான் கிளைமேக்ஸ். அரெஸ்ட் பண்றதுக்கு விமன் டிஎஸ்பி கமலான்னு போறாங்க. கூட ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தாங்க சார், நைட்டியோட இருக்கு. வெளியில நிக்கிறாங்க. 10 நிமிஷம் ஆச்சு. என்ன கதவை தட்டி பாருங்க, இவ்வளவு நேரம் ஆச்சு, ட்ரெஸ் பண்ணுறதுக்கு இவ்வளவு நேரமான்னு நான் சொல்றேன். கதவை தட்டினா கல்யாண புடவையோட அந்த பொண்ணு வெளியில வருது. அவங்க ஹஸ்பண்ட் டப்புன்னு எதிரிக்கிறார். நேரம் வந்து அவர் காலில் பொத்துன்னு விழுந்துச்சு. மீதி இருக்கிற சைனைடு அது சாப்பிட்டுட்டு வாயில நொறுநுறைய தள்ளி அங்கேயே செஞ்சிச்சு. 2 பேருடைய வாழ்க்கை முடிந்து போய்விட்டது. 2 பேருடைய பெற்றோர்களும் என்ன சூழ்நிலையில் நடைப்பிணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்காக உங்களை படிக்க வைக்கிறார்கள். இது போன்ற 1000 உதாரணங்களை சொல்ல முடியும் என்ன. அதனால் தான் சொன்னேன், கல்லூரி காலங்களிலே காதலை விட கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற பிள்ளைகள் வாழ்க்கையிலே உயர்ந்த நிலையை அடையும் போது அவர்களை காதலிப்பதற்கும் கல்யாணம் செய்து கொள்வதற்கும் வரிசையாக வரிசை கட்டி நிற்கின்ற மாணவர்கள், இளைஞர்கள், இளம் பெண்களை நான் பார்த்து கொண்டே இருக்கின்றேன். இங்கேயே அதை செய்யணும்னா பிஞ்சிலேயே பழுத்து வெம்பி விழ வேண்டியதுதான். இதை மனதிலே பதிய வைத்துக் கொண்டு உங்களுடைய படிப்பை தொடருங்கள். ஒண்ணு. சரி, கல்வியினுடைய அருமை தெரியும். என்னரும் தமிழ்நாட்டின் கண் எல்லோரும் கல்வி கற்று பன்னரும் கலைஞானத்தால் பராக்கிரமத்தால் உன்னத இமயமலை போல் ஓங்கிடும் கீர்த்தி பெற்று இன்புற்றார் என மற்றொரு எம்பிடை கேட்டிடல் என்னாலும் நாம் பாருங்க. உலகத்துல எல்லாருமே பார்த்து தமிழ்நாட்டில் எல்லாரும் படிச்சவங்க அப்படின்னு சொல்லி பெருமைப்படுற நாள் என்னைக்கு வரும்னாரு. இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷனால அது நடந்துகிட்டே இருக்கு. சரி, படிப்பினுடைய அருமை தெரியுது, படிச்சிட்டோம். அதுக்கு மேல வாழ்க்கையில முன்னேறது வேற என்ன வேணும்? நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆக்கி விடுவாய். நம்ப முடியுதா உங்களால? நீ என்ன ஆகணும்னு நினைக்கிறியோ அதுவா ஆயிடும். நான் சொல்லுங்க, விவேகானந்தர் சொல்றாரு, எவ்வுயிர் எப்படி எண்ணின அவ்வுயிருக்கு அப்படி அளித்தருள் அருட்பெருஞ்சோதி என்கிறார் ராமலிங்க அடிகளார். புரியுற மாதிரி சொல்லணும்னா, பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் புது புது உயரமும் போய் வரும் தூரமும் அவரவர் எண்ணங்களே. எண்ணம் எண்ணம் எண்ணம். யார் சொல்றாரு? கண்ணதாசன் சொல்றாரு. பாரதி இன்னும் கொஞ்சம் அழகா சொல்லுவான். எண்ணிய முடிதல் வேண்டும்னு பிரின்சிபல் பேசினாங்கல்ல, பாரதி சொல்றான், நீ எதை கேட்கிறாயோ அதை தானடா வாழ்வு உனக்கு தருகிறது. அதனால் பெரிதினும் பெரிது கேள். கேட்கறதே ஒரு கலெக்டர் ஆகணும், ஒரு எஸ்பி ஆகணும், ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும். தெரியுமா? ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல படிச்சவங்க தான் அதிகம் பேர் கலெக்டர், அதிகம் பேர் எஸ்பிங்கிறது இந்த இடத்துல நான் பதிவு செய்கிறேன். என்ஜினியரிங் காலேஜில் படிச்சுட்டு 100 என்ஜினியர் இருக்கலாம் ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு. டாக்டருக்கு மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டு 100கணக்கான டாக்டர் இருக்கலாம். ஆர்ட்ஸ் காலேஜில் படிச்சுட்டு நீ ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆனால் ஒரு கலெக்டர் தான், ஒரு எஸ்பி தான் ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு. அதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு இந்த நாளில் என்ன படிக்கணுமோ படித்து பெருசாக திங்க் பண்ண. நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாரோ அதுவாக ஆகிடுவான்னு சொல்றது காரணம் புரியுதா? அது மட்டும் இல்லை, உங்க எல்லாரும் உட்காந்துருக்கீங்கல்ல, நானா இருக்கட்டும், சாரா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், உங்க பெற்றோர்களா இருக்கட்டும், எல்லோரும் இன்று இந்த நிலையிலே இருப்பதற்கு ஒரே காரணம் உங்களுடைய மனமே. நான் சொல்லலைங்க, புத்தர் சொல்றார், உலகத்தில் பிறந்த ஜீவராசிகள் அத்துணையிலும் மாபெரும் மிகப்பெரிய ஜீவராசி மனிதன். மனிதனுக்கு அந்த உயர்வை தருவது அவனுடைய சிந்தனை தான். மனிதர்களை, இதை சொல்றது யாருன்னா அரிஸ்டாட்டில், மாபெரும் ஆசிரியர். அடுத்து என்ன சொல்றான் பாருங்க, ரூசோ சொல்றான், மனிதர்களை உயர்த்துவது அவனுடைய சிந்தனை தான். மனிதர்கள் அவர்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்பவே உயர்ந்த நிலையிலும் தாழ்ந்த நிலையிலும் வாழ்கிறார்கள். எமர்சன் ஆங்கிலத்தில் சொல்லணும்னா, வாட் எவர் a mind of a man can conceive and believe he can achieve. நெப்போலியன் அச்சீவ் பண்ணிட்டு சொல்றோம். படிக்கும்போது ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கணும்னு சார் ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, மறக்கிறதுக்குள்ள சொல்லிடுறேன். படிச்சா வேலைன்னு இருந்துச்சு, தேவையானதை படிச்சா வேலைன்னு ஆச்சு. இப்ப தேவையானதை படிச்சா மட்டும் வேலை இல்லை, அதோட மல்டி டிசிப்ளினரி ஸ்கில் என்று யாரெல்லாம் நீங்கள் டெவலப் பண்ணிக்கிறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வேலைன்னு ஆயிடுச்சு. அதுதான் அவர் அப்படி சொன்னார். அவர் சொன்னதுல இருந்தே பாயிண்ட் எடுத்து பேசணும்னு நினைச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன். குளோபல் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் அப்படின்னு ஒன்று இருக்கு. சமீபத்தில் ஒரு கணக்கெடுப்பு நடத்தினாங்க. 81% மாணவர்கள், இளைஞர்கள் தாம் படிச்ச படிப்புக்கும் பார்க்கிற வேலைக்கு சம்மந்தமே இல்லை. அப்போ இங்க இருந்து நீ வெளியில போகும்போது உன் சப்ஜெக்ட் நாலேஜோட வெளியில போக போறியா, மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக ரோல் மாடலா வாழ போறியா? ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு தெரியுமா, ஒரு மாசத்துக்கு 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான், ஒரு மாசத்துக்கு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறான் இருக்கான். 2 பேரும் என்ஜினியர்.
போகும்போது பேசும்போதே ஒரு ஐஐடின்னு ஒன்று விட்டார். நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், கஷ்டப்பட்டு படித்தா வாழ்க்கையில் எப்படி முன்னுக்கு வரலாம் அப்படின்னு சொன்னார் இல்லையா, இஷ்டப்பட்டு படிங்கடான்னு சொன்னார். ஏன் சொன்னார்? இந்த இடத்துல உங்களுக்கு பேசுறது மட்டும் இல்லை, என்னுடைய கிராண்ட்சன் ஐஐடியில் நேற்று கொண்டு போய் சேர்த்துட்டு இன்னைக்கு வந்து உங்கள்கிட்ட நான் பேசிக்கிறேன். எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சிருந்தா அவன் அந்த நேரத்தை அடைய முடியுங்கிறத பிரின்சிபல் நானும் பேசிக்கிறேன். தினம் ராத்திரி 1:30 மணி வரைக்கும் படிப்பான். எனக்கு பாவமாக இருக்கும், டே என்னடா 1:30 மணி தூங்குடான்னா போலீஸ் வந்து கையெழுத்து போடுவாங்க என் வீட்டில். அவனுக்காக ஒரு வீடு எடுத்து தங்கியிருந்தோம். இப்போ சென்னை கமிஷனர் திரு அமல்ராஜ் வந்து அங்கே கமிஷன் தங்கியிருக்காரு, தினம் போய் பீட் புக் போட்டு கையெழுத்து போடுவேன். நான் வந்து என்ன சொல்கிறாங்க, சார் ராத்திரி 1:30 மணிக்கெல்லாம் லைட் எறிஞ்சிக்கிட்டே இருக்கு, வேற ஒன்றும் இல்லையே சார், நான் பேரை படிச்சுட்டு இருக்கேன், யாருக்காக வந்திருக்கேன். 1:30 மணிக்கா சார் ஐஐடியில் போயிருக்கான். என் பேரை எங்கிறதுக்காக சொல்லலை, நீ படித்தாலும் அது நடக்கும், யார் படித்தாலும் நடக்கும். இப்போ ஒன்றும் கெட்டு போகல, இட்ஸ் நாட் டூ லேட். இப்போ இந்த 3 வருஷத்தை உபயோகப்படுத்தினேன்னா அங்கே படிச்சுட்டு போகிறவனும் இங்கே படிச்சுட்டு போகிறவனும் மிகப்பெரிய சம்பளத்தை வாங்குறத நான் பார்க்குறேன். எல்லாரும் இன்ஜினியரிங் தானே படிக்கிறேன். கல்வி இல்லாமையே அனைத்து துன்பங்களுக்கும் ஆணிவே. கல்வி இல்லாததால் அறிவை இழந்தோம், அறிவு இல்லாததால் வேலை இழந்தோம், வேலை இல்லாததால் பணத்தை இழந்தோம், பணம் இல்லாததனால் ஏழைகளாம். அப்போ அத்துணைக்கும் அடிப்படை இதாதானே இருக்கு. கையெழுத்து போட கூட கல்வி அறிவு இல்லாமல் உங்கள் கட்டை விரல் முத்திரையில் கதைகள் எல்லாம் நடக்குதுன்னு உங்க அம்மா அப்பா உங்களை உணர்ந்து படிக்க வைக்கணும், தான் படிக்கலன்னு நினைக்கிறாங்கல்ல. படிக்கலன்னா, ஒழுங்கா படிக்கலன்னா 10 ஐஏஎஸ் வச்சுட்டு வெளியில போனா என்ன நடக்கும் தெரியுமா? கால் வயிற்று கஞ்சியிலார், இதன் காரணம் என்னதென அறிவும் இல்லார் பாரதி. ஜீவன் அழகா சொல்லுவார், காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்று கூழும் இல்லை, பாலுக்கு உழைத்தோம்டா, பசையற்று போனோம்டா. நல்லா படிக்கலன்னா நிலைமை எப்படி, நல்லா படிச்சா எப்படி? உங்களுக்கு சொல்றேன், 3 மாசத்துக்கு முன்னாடி SRM காலேஜில் இதே மாதிரி ஃபர்ஸ்ட் இயர் இனாகுரேஷன். திடீர்னு ஞாபகம் வச்சு, அதனால சொல்றேன். நீ என்னவாகணும்னு நினைக்கிறீ அது ஆகிடுவேன்னு நான் கூட சொல்லிட்டு இருக்கேன்ல. நான் வந்து ஃப்ளைட்டு லேட்டு கரெக்டாக உள்ளே போனேன் பேசுகிற நேரத்துக்கு. அப்போ தான் இன்விடேஷனை பார்க்குறேன். அபினவ் ஜெபின் IFS, கலியமூர்த்தி IPS அப்படின்னு வரிசை யார் யார் பேசணுமோ பேர் கொடு. நான் உள்ள நுழையிறேன். போனோம்னா என்ன பேசல. ஒரு அம்மா, ஒரு பொண்ணு, அம்மானே சொல்ல முடியாது, 35 வயசு இருக்கும், சன்கிளாஸ் போட்டுட்டு ஸ்டேஜில் உட்காந்துருக்கேன். ரெஜிஸ்ட்ரார் உட்காந்துருக்காரு. ஃபர்ஸ்ட் இயர் இனாகுரேஷன், பிரின்சிபல் இருக்காங்க. நான் போய் பேசி முடிச்சுட்டு வந்தேன். அந்த பொண்ணு அப்படி எழுந்திரிச்சாங்க, கை கொடுத்தாங்க. நீங்கள் IFS ஆஃபீஸராங்க? ஆமாம் சார். உங்களை எனக்கு தெரியுமே. எனக்கு அப்படியே என்னடா நம்மளுக்கு தெரியுது, இந்த அம்மா உனக்கு தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அடுத்து அது பேசணும்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. காரணத்தோடு இந்த பதிவு, அவங்க அப்பா கீழே இருந்து மேலே வந்து அந்த பொண்ணு கையை பிடிச்சி அழைச்சிட்டு போய் மயக்கிட்டு, என்ன சார் அப்படின்னு ரெஜிஸ்டர் கேட்டேன். முழுசா பார்வையை இழந்த ஒரு பெண் சார், அபினவ் ஜெபின் என்ற பார்வை திறனை முழுமையாக இழந்த ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு பெரிய லட்சியமும், எவ்வளவு பெரிய நம்பிக்கையும், எவ்வளவு பெரிய முயற்சியும், எவ்வளவு கடுமையான உழைப்பும் இருந்தால் சிவில் சர்வீஸ் எழுதி டாப் ரேங்கரா வந்து இந்தியன் ஃபாரின் சர்வீஸ்ல இந்திய தூதரகத்துல வேலை பார்க்குறாங்கன்னா உங்களுக்குலாம் என்ன கேடுன்னு கேட்கணும். கண்ணே தெரியாத ஒரு புள்ள உங்களை மாதிரி படிச்சுட்டு UG முடிச்சுட்டு PG முடிச்சுட்டு IFS ஆஃபீஸரா வேலை பார்க்குறது நானும் ஒண்ணுமே இல்லை. நினைச்சு பாருங்க, எப்படி முடிந்தது, எப்படி சாத்தியப்பட்டது? நம்மால் முடியவில்லை என்றால் அதற்கு யார் காரணம்? உங்களுடைய முடிவுக்கே விட்டு விடுகிறேன். இப்ப நீ என்ன நினைக்கிறியோ அதுவும் ஆயிரலாம்னு நான் சொன்னேன்ல, எல்லாமே இந்த எண்ணத்தில் தான் சொன்னேன்ல. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், the golden key to remember is the sole author of your success is your mind. If you master your thoughts, you master your mind. Once you master your mind, you master your life. When you master your life, you master your destiny. சிந்தனையிலே கவனம் வையுங்கள், அவைகள் தான் எண்ணங்களாகின்றன. கெட்ட எண்ணங்களை புறந்தள்ளுங்கள், நல்ல எண்ணங்களால் மனதை நிரப்பிக் கொள்ளுங்கள். எண்ணங்களிலே கவனம் வையுங்கள், அவைகள் தான் சொற்களாக வெளிவருகின்றன. உங்களுடைய பேசுகின்ற சொற்களிலே கவனம் வையுங்கள், அவைகள் தான் செயல்களாக மாறுகின்றன. உங்களுடைய செயல்களிலே கவனம் வையுங்கள், அவைகள் தான் பழக்கங்களாக மாறுகின்றன. உங்களுடைய பழக்கங்களிலே கவனம் வையுங்கள், அவைகள் தான் உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடுகின்றன. வேறு எந்த காரணமும் கிடையாது. என்னுடைய வாழ்க்கையிலிருந்து பதிவு செய்கிறேன், கேட்டுக்கொண்ட காரணத்தினால். ஒரு ப்ரொஃபஸர் என்கிட்ட பேசிட்டாரு, சார் தயவுசெய்து ரெண்டு சங்கத்தை நான் இன்டர்வியூ கொடுத்துருந்தோம், 2 சம்பவத்தை சொல்ல சொன்னார், அதனால சொல்றேன். அருமை மாணவர்களே, நீ என்னவாகணும்னு நினைக்கிறியோ அதுவோ ஆயிரலாம். நான் ஆயிருந்தா தானே உங்கள்கிட்ட சொல்ல முடியும். ஒரு
நாட்டுப்புறத்து ஏழை சிறுவனாக நான் கல்லூரிக்கு செல்லும் போது மன்னர் சரபோஜி அரசர் கல்லூரி தஞ்சாவூர், என்னை விட ஏழை குடும்பத்திலிருந்து படித்து வந்த என்னுடைய நண்பனும் நானும் 2 பேரும் 30 நிமிஷம் ட்ரெயினில் போய் அதுக்கப்புறம் 30 நிமிஷம் நடந்து போவோம். ஃபர்ஸ்ட் இயர், அப்போல்லாம் பியூசி, நான் சொல்றது 50 வருஷத்துக்கு முன்னாடி. ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்தினுடைய எஸ்பியாக திரு வால்டர் தேவாரம் அவர்கள் இருந்தார். இப்போ அவர் எழுதின புத்தகத்தில் நான் சொல்ற இந்த இன்சிடென்ட்டை என்னை பற்றி எழுதியிருக்கிறாரு, அதனால இதை பதிவு செய்யறேன். நடந்து போகும்போது எஸ்பி பங்களாவும் கலெக்டர் பங்களாவும் பக்கத்தில் இருக்கு. எனக்கு காக்கி உடை அணிந்த காவல்துறை அதிகாரியாக மாறணும், எஸ்பியாக மாறணும்னு எனக்கு ஆசை. என்னுடைய நண்பனுடைய ஆசை எனக்கு தெரியாது. 2 பேரும் நடந்து போகும்போது டெய்லி 9:30 மணிக்கு அந்த இடத்த கிராஸ் பண்ணுவோம். அவரை பார்க்காம ஒரு நாள் கூட நான் போனதில்லை. யூனிஃபார்மில், எக்ஸசைஸ் பாடியில், பெரிய மீசை வச்சுக்கிட்டு, யூனிஃபார்மோட, ரிவால்விங் லைட்டோட, 11 ஒயிட் கலர் அம்பாசிடர் கார் அப்பெல்லாம் வெளியில் வரும். ஒரு நாள் காரை நிறுத்தினார். 2 பேரையும் தினம் பார்க்குறேன், இங்கேயே நிற்கிறேன், காலேஜ் போறீங்களா இல்லையாடாங்க. சார் உங்களை மாதிரி ஆகணும்னா என்ன சார் பண்ணுங்க? என்ன மாதிரி ஆகணும்? போய் என்சிஜில் சேர்றா, ஒழுங்கா படி, மீதி நேரம்லாம் கிரவுண்டில் செலவு பண்ணு, ரோட்டில் நிற்காத. ரோட்டில் என்னன்னா கடைசி வரைக்கும் ரோடு தான் இருந்தார். அவர் சொன்னதெல்லாம் செஞ்சார். என்னுடைய நண்பன் ஒரு ஹிண்டு பேப்பர் வரும், ஒரு ஊருக்கு உங்களால் நம்ப முடியுதா, ட்ரெயினில் தூக்கி போட்டுப்போம். ஒரு கிராமத்துக்கு ஒரு ஹிண்டு பேப்பர் வரும், இங்கிலீஷ் பேப்பர். அப்போல்லாம் தமிழ் ஹிண்டு கிடையாது. ஒரு லைன் விடாமல் படிப்பான். எப்போ பார்த்தாலும் லைப்ரரியிலே போனேன். படித்து முடித்தோம். சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் வந்துச்சு. 2 பேரும் போனோம். காவல்துறை அதிகாரி வேலை. கிரவுண்டில் நான் நேராக இருந்தேன். அவுட்டோரில் நான் அதிகமாக இருக்கு, இன்டோரில் அவன் அதிகமாக இருக்கு. போலீஸ் ஆஃபீஸர் வேலை எனக்கு கிடைச்சிச்சு, அவனுக்கு கிடைக்கலாம். கொஞ்சம் கூட கவலைப்படல போயிட்டேன். ட்ரைனிங் முடிச்சுட்டு எந்த எஸ்பி பங்களாவை பார்த்து கொண்டு ஒரு நாட்டுப்புறத்து ஏழை சிறுவனாக நான் கல்லூரிக்கு சென்றேனோ மாணவர்களே, அதே எஸ்பி பங்களாவிலே என்னுடைய ஏழை தாயை அழைத்து கொண்டு அந்த மாவட்டத்திற்கே காவல்துறை கண்காணிப்பாளராக குடிபுகுந்தவன். நீ நம்மதான் கிளைமேக்ஸ். பதவியேற்று முடித்தவுடன் மரியாதை நிமித்தமாக மாவட்ட கலெக்டரை பார்ப்பதற்காக கலெக்டர் அலுவலகத்திற்கு சென்றேன். நூலகத்திலேயே அதிக நேரம் படித்த என்னுடைய நண்பன் மாவட்ட கலெக்டராக கைபிடித்தேன். நான் எஸ்பி பங்களாவை பார்த்துட்டு போது அவன் கலெக்டர் பங்களாவை பார்த்துட்டு இருக்கான்னு அப்பதான் தெரியும். நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆக்கி விடுவாய். நினைக்கணும்ல, அதுக்காக உழைக்கணும்ல, அப்பதானே ஆக முடியும். லட்சியம் என்ன? எல்லாரும் லட்சியம் சொல்றாங்களே, என்ன லட்சியம் தெரியுமா? இயற்கையிலிருந்து கற்றுக்கொள்ளுங்க. ஆப்பிரிக்க காடுகளிலே ஒரு பக்கம் சிங்கம் துகிலிடும், ஒரு பக்கம் மான் கூட்டம் கூட்டமாக கண்விழிக்கும். லட்சியத்திற்காகவே இந்த பதிவு. உங்களுடைய லட்சியம் எப்படிப்பட்டதாக இருந்தால் நீங்கள் அந்த லட்சியத்தை அடைய முடியும், எப்படி இருந்தால் அடைய முடியாதுங்கிறதுக்காக இந்த பதிவு. சும்மா லட்சியத்தை பெருசா வச்சுன்னு சொல்றதுக்காக நான் வரல, அதை அடைகின்ற வழியையும் சொல்வதற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். நீங்க டிஸ்கவரி சேனல்லையோ அனிமல் பிளானட்லயோ பார்க்குற மாதிரி ஒரு சிங்கம் பசிச்சுன்னா உடனே ஓடி போய் கழுத்தை பிடிச்சு எடுத்துட்டு வந்து ஒரு மானை சாப்பிடலாம் முடியாது நண்பர்களே. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன தெரியுமா? ஒரு மானை ஒரு சிங்கம் பிடித்து பசியாற வேண்டும், அதற்கு பிறகு தன் குட்டிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் 9 முறை ஒரு சிங்கம் ஒரு மானை விரட்டினால்தான் ஒரு முறை வெற்றி பெறுமா. நமக்கு தெரியும், வலிமை அதிகமானது சிங்கம், வலிமை குறைவானது மான். வலிமை குறைவான மான் வலிமை அதிகமான சிங்கத்திடம் இருந்து 8 முறை தப்பி விடுகிறதே எப்படி? எப்படி தெரியுமா? 2க்கு லட்சியம் இருக்கு. மான் சிங்கத்திட்ட மாட்டக்கூடாது, சிங்கத்தினுடைய லட்சியம் மானை பிடிக்கணும். மான் ஓடுவது உயிருக்காக, சிங்கம் ஓடுவது உணவுக்காக. உங்களுடைய லட்சியத்திற்கான வேட்கை உயிருக்கான ஓட்டமாக இருந்தால் உங்களை வெற்றி கொள்ள யாராலும் முடியாது. அது உணவுக்கான ஓட்டமாக இருந்தால் பல பேர்ல நீங்களும் ஓட்டுற நம்பிக்கைன்னு சொல்றாங்களே. பறவை கூட மரக்கிளையிலே உட்காரும் போது கிளை முறிந்து விடுமே என்று அஞ்சுவதில்லை. காரணம், பறவை நம்பி இருப்பது தன்னுடைய சிறகுகளை தவிர கிளைகளை அல்ல. கிளை முறிந்தால் பறவை பறந்து விடும். நீ உன்னையே நம்ப கற்றுக்கொள். தன்னையே நம்பாதவன் உலகத்தில் எத்துணை தெய்வங்கள் மீது நம்பிக்கை வைத்தாலும் எந்த தெய்வத்தாலும் விமோசனம் கிடையாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். விழுந்து கிடந்தால் சிலந்தி கூட உன்னை சிறைப்பிடிக்கும். எழுந்து நடந்தால் எரிமலையும் உனக்கு வழி கொடுக்கும். முடியாது என்று நினைத்து விட்டால் மூச்சு காற்றும் நின்றுவிடும். முடியும் என்று துணிந்து விட்டால் மூளைக்குள் மின்சாரம் புறப்படும். தன்னம்பிக்கை என்னும் நெருப்பு பொறியை மனித மனம் தாங்கி நின்றால் எண்ணியது எண்ணியவாறு நடக்கும். இடையூறுகள் எரிந்து சாம்பலாகும். இதுதான் வாழ்க்கையினுடைய தத்துவமே. அப்படின்னா எவ்வளவு பெரிய நம்பிக்கை வேணும், முயற்சின்னு சொல்றாங்க.
தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்ற வள்ளுவனின் வாசகம் மனித முயற்சிக்கு வள்ளுவன் தந்த மகா சாசனம் என்று. எப்படி தெரியுமா? என்னுடைய முயற்சிகளை நீ பல முறை கைவிட்டது உண்டு. நான் என்னுடைய முயற்சி ஒரு முறை கூட கைவிட்டது. ஏன் தெரியுமா? முயற்சி என்பது முடிந்தவரை செய்வதற்கு பெயர் முயற்சி அல்ல. மாணவர்களே, மாணவிகளே, முடியும் வரை செய்வதே முயற்சி. நீ எடுத்துக்கொண்ட காரியத்தை முடிக்கும் வரை செய்வதற்கு பெயர் தான் முயற்சி. இருட்ட மனிதர்கள் எது வேண்டுமானாலும் சொல்லட்டும், வெளியிலே உலகம் வெளிச்சமாகத்தான் இருக்கிறது. போராட துணிந்த அத்துணை பேருக்கும் வெற்றி கதவுகள் திறந்தே இருக்கின்றன. உங்களை மாதிரி இப்போ +2 முடிச்சுட்டு வந்திருக்கிறீங்களே, கார்பரேஷன் ஸ்கூல்ல நானும் கலெக்டர் பிரைஸ் கொடுக்க போறேன். 10th ஸ்டாண்டர்ட்ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட், சாரி +10th ஸ்டாண்டர்ட்ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கின ஒரு பொண்ணை மேலே வந்து பிரைஸ் வாங்க வச்சு அழுதுகிட்டே இருந்துச்சு. நான் கேட்டேன் அந்த பொண்ணுகிட்ட, ஏமா அழுகுற? பிரைஸ் வாங்குற, ஃபர்ஸ்ட் வந்திருக்க, ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்திருக்க, திருநெல்வேலியிலேருந்து வந்து திருச்சி கார்பரேஷன் ஸ்கூலில் படித்து ஃபர்ஸ்ட் வந்திருக்க, ஏமா அழுகுறேன்? இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை வந்து கிண்டல் பண்ணுறாங்க. நீ ஃப்ளூக்கில் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு, +2லையும் ஃபர்ஸ்ட் வந்து காமி, அப்போ தான் நான் உன்னை நீ புத்திசாலி நான் போவோன்னு சொல்கிறேன். நான் 2 சொன்னேன் அந்த பொண்ணுகிட்ட. ஃபர்ஸ்ட்டு சொன்னேன், இஃப் யூ வாண்ட் ஆன்சரிங் டு த, வழியில் போறீங்களா, நடந்து போறீங்கல்ல, இஃப் யூ வாண்ட் ஆன்சர் டு த, உன்னை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கல்ல, தமிழ்லேயே சொல்லிடுறேன், கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து நீ பதில் சொல்லணும்னு நினச்சேன்னா யூ வில் நெவர் ரீச் த டெஸ்டினேஷன். எவன் எது சொன்னாலும் அதை பற்றி கவலையப்படாமல் நீ போகணும்னு சொன்னால் அது கேஷுவலாக பார்த்துட்டு இருந்துச்சு. அடுத்தது சொன்னேன், நீ பெரிய முயற்சியிலே ஈடுபடும் போது இந்த உலகம் உன்னை பார்த்து வீண் முயற்சி என்று சொல்லும். நீ வெற்றி பெற்ற பிறகு இதே உலகம் உன்னை பார்த்து விடாமுயற்சி என்று பாராட்டும். நான் எஸ்பி ஆகணும்னு சொல்லும் போது இப்படிதாமா சொன்னான். நான் எஸ்பி ஆனதுக்கு அப்புறம் சொன்னவன் பூரா வந்து நீ பெரிய ஆள்டா, எனக்கு அப்பவே தெரியும்டான்னு சொன்னான். அதனால நீ அதை பற்றிலாம் கவலைப்படாதுன்னு கீழே போய் இறங்கி அந்த பொண்ணு ஏதோ எழுதிச்சு. கலெக்டர் என்ன போய் தட்டி என் பாரு, அந்த பொண்ணு ஏதோ எழுதுருந்தாரு. விட்டாச்சு. 2 வருஷம் ஆயிடுச்சு. +2 ரிசல்ட் வந்துடுச்சு. நான் திருச்சி எஸ்பியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டேன். கவர்மெண்ட் மாறி போச்சு. ஒரு பொண்ணு அம்மா அப்பா திருநெல்வேலியிலேருந்து உங்களை பார்க்க வந்திருக்காங்க. உங்களுக்காகவே இந்த பதிவு கேமராவில் பார்த்தா தெரியும். யாரா எங்கேயோ பார்த்த பொண்ணு மாதிரி தெரியுது, அம்மா அப்பாலாம் தெரியலையே, எதுக்கு வந்திருக்காங்க, அட்மிஷன் எதுவும் வந்திருக்காங்க, உங்களுக்கு வர சொல்லுங்க. வந்தாங்க. வந்தா அந்த பொண்ணு, சார் எனக்கு தெரியுதான்னு. தெரியலையம்மா. ஆயிஷா அந்த பொண்ணு பேர், இஸ்லாமிய பேர். இஸ்லாம் காலேஜ் ஆரம்பிக்கணும்னா அவங்க அப்பா சொன்னதெல்லாம் சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு இதே ஞாபகம் வச்சு. உடனே என்னம்மா வேணும்? எனக்கு தெரியுதா சார், பார்த்த மாதிரி இருக்குமா, எங்கேன்னு தெரியலையா, நிறைய பேரை லட்சக்கணக்கான பேர் பார்த்துட்டு இருக்கமா. உடனே சொல்லிச்சு பாருங்க, ஒரு கார்டு எடுத்துட்டு காமிச்சு, ஒரு அட்டை. நீ பெரிய முயற்சியில் ஈடுபடும் போது இந்த உலகம் உன்னை பார்த்து வீண் முயற்சி என்று சொல்லும். நீ வெற்றி பெற்ற பிறகு இதே உலகம் உன்னை பார்த்து விடாமுயற்சி என்று பாராட்டும். போமா, போய் படிமா, நீ +2ல ஃபர்ஸ்ட் வந்துடலாம். நான் சொன்னதை அப்படியே எழுதிருக்கேன். என்னம்மா ஆச்சுன்னா, பின்னால இருந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துங்க. தமிழ்நாட்டிலே முதல் முறையாக 10ஆம் வகுப்பிலும் 12ஆம் வகுப்பிலும் மாநிலத்தில் முதல் மாணவியாக வந்து சாதிச்சுட்டு உங்கள்கிட்ட வந்து நிற்கிறேன் சார். வெளியில கதவை திறந்தா இது கூட இருந்த 10 பிள்ளைங்க எல்லாம் நிற்கிது. எல்லாம் அது கூட படித்த பிள்ளைங்க. இவ்வளவுதான் சார் எனக்கு கிண்டல் பண்ணதுன்னு அசந்து போயிட்டாங்க. எல்லாரும் போட்டோ எடுத்துட்டு தான் போனாங்க யூனிஃபார்ம் போட்டது. ஏன் சொல்றேன்னா, இப்ப தெரியுதா லட்சியம்னா என்ன, நம்பிக்கைன்னா என்ன, உழைப்புன்னா என்ன, முயற்சின்னா என்ன. உழைப்புன்னா என்ன தெரியுமா? வெற்றி அதன் விலையை தயாராக இருப்பவர்களுக்காகவே ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வெற்றியின் விலை வியர்வை. யோசிச்சு பாருங்க, உண்டா இல்லையா? வியர்வையின் வெற்றின்னு விஐடி வேந்தர் ஒரு புத்தகம் எழுதிட்டாரு. எனக்கு அதை கொடுத்தாரு பிரைஸா. இப்பதான் படிச்சு முடிச்சார். அசந்து போயிட்டேன். இப்ப நீங்க கேளுங்க, எவ்வளவு பெரிய முயற்சின்னு சொல்லி அரவிந்தன் சார்கிட்ட கேளுங்க, அவர் எத்தனை பிசினஸ் பண்றாருன்னு கேளுங்க. ஒரு மனிதனால் இவ்வளவு செய்ய முடிகிறது என்றால் உங்களுடைய பொட்டன்ஷியல், எவ்வளவு திறமை உங்களிடம் அடைந்து கிடக்கிறது என்பதை தயவு செய்து உணர்ந்து கொள்ளுங்க. சரி, நேரம்னு சொல்றாங்களே, ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தால் செய்து விடான். நான் எல்லா பள்ளிக்கூடங்களையும் சொல்றது உண்டு. காலையில் எவன் படுக்கையை விட்டு சீக்கிரமாக எழுகிறானோ அவன் வாழ்க்கையிலே தோற்றதாக சரித்திரமே இல்லை. ஆனா நமக்கு பேட்டில் ஆஃப் த பெட். காலையில் எந்திரிக்கும் போது தான் இந்த மனசு எல்லாம் சொல்லும், நேற்று நைட்டு ரொம்ப நேரம் கண் முடிச்ச, அதனால இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம், இன்னைக்கு தான் வேலை இல்லைல்ல, இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம். எந்திரிக்காம இருக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ சொல்லணுமோ அத்துணையும் சொல்லும். ஆனா ஒண்ணு வச்சுக்கங்க, படிக்கின்ற காலங்களிலே 3 மணிக்கு எழுபவன் முனிவன்,
4 மணிக்கு எழுபவன் ஞானி, 5 மணிக்கு எழுபவன் அறிஞன், 6 மணிக்கு எழுபவன் மனிதன், 7 மணிக்கு எழுபவன் எருமை என்று. நீங்கள்லாம் எத்தனை மணிக்கு எழுதுறீங்கன்னு எனக்கு தெரியும். வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா இப்போ வரும்போது ஒரு பேரண்ட் பேசினாங்க, நேற்று பிஎஸ்டி காலேஜில் பேசினாங்க. பேசி சார் என்ன மாயமந்திரம் போட்டீங்கன்னு தெரியல சார், 7 மணிக்கு தார் போட்டால் தான் சார் என் பிள்ளை எந்திரிக்கும், 5 மணிக்கு எந்திரிச்சிட்டு எருமைங்களா எந்திரிங்கன்னு எங்களை எழுப்புறான் சார், என்ன சார் இது அப்படின்னாங்க. வாழ்க்கையில் நீ ஜெயிக்கணும்னா தயவு செய்து சீக்கிரமாக எழ கற்றுக்கொடு. அடுத்து வெற்றி கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள் முடித்து விடுது. வெற்றின்னா என்ன தெரியுமா? Your merits are judged only by the results you have produced, not by the efforts you have taken. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஓடுகின்ற குதிரையிலே ஜெயிக்கின்ற குதிரையை பற்றி மட்டுமே பேசுகின்ற உலகம் இது. நீ வெற்றி பெற்றால் உன்னை கொண்டாடுவதும் தோல்வி அடைந்தால் கொண்டு போவதும் உலக இயற்கை. முயற்சிக்கு முன்னால் வருகின்ற தயக்கம். காலேஜ்ல வந்து எப்படி படிக்க போறோம்? முதல் ஸ்டெப் எடுத்து வை, தன்னால போகும். வெற்றிக்கு பின்னால் வருகின்ற மயக்கம். ஸ்கூல்ல நிறைய மார்க் வாங்கிட்டு வந்திருக்கோம், நம்மளை யாரும் ஜெயிக்க முடியாது. அப்படி இல்லை. வெற்றி பெறும் வரை அமைதியாக இருக்கு, வெற்றி பெற்ற பிறகு அடக்கமாக இருக்கு. டு ரீச் a particular place is difficult, to maintain the same is very very difficult. இது என்னுடைய வாழ்க்கையில இருந்தே சொல்றேன். பெண்கள் நிறைய பேர் உட்காந்துருக்கீங்க, உங்களுடைய திறமை என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. இந்த 2 தான் சொல்ல சொல்லி கேட்டாங்க, முதல்ல 1 சொல்லிட்டேன்னு நான் சொல்றேன். இது வந்து பெண்களுக்காகவே. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா, அம்மா அப்பா கேட்டுக்கங்க. பொம்பளை பிள்ளைன்னு நினைக்காதீங்க. மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் நாம் பாரதி. பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவினை கெடுத்தார். அத்தி மலரும் அருங்காக்கை வெண்ணிறமும் கத்துப்புணல் மீன்பதமும் கண்டாலும் பித்தரே காணார் தெரியல் கடவுளரும் காண்பரோ மானார் விழியார் மனம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வயசுல நல்லா கேட்டுங்க. அத்தி பூவை பார்த்துடலாமா, வெண்ணிற காக்கையை பார்த்துடலாமா, மீன் நீரிலே நீட்டி போகின்ற தடத்தை கூட பார்த்து விடலாமா? ஆனா எது தெரியாதா? ஞானிகளுக்கும் தெரியாது. கடவுளுக்கு தெரியுமா இல்லையான்னு சந்தேகமா? எது தெரியுமா? மான் போன்ற விழிகளை உடைய மங்கையரினுடைய மனதை அறிந்தவன் இந்த உலகத்தில் எவனுமே இல்லையடா. ஆம்பளை பிள்ளைங்கெல்லாம் முட்டாள்தனமா அவளை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைச்சுக்காதான்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன். உங்க திறமை என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்க. 3 முறை தங்கப்பதக்கம் வாங்கியவன்னு சொன்னாங்கல்ல, அதுல ஜெயிச்சதெல்லாம் தான் இருக்கும் கவர்மெண்ட்ல ஃபீட் பண்ணுது, தோத்தது இருக்கும் இல்லையா, அதை நான் தானே உங்களுக்கு சொல்லணும். அருமை மாணவிகளே, பெண்களினுடைய பெருமையை இப்ப சொன்னேன்ல, 3 முறை தங்கப்பதக்கம் பெற்றவன் என்ற காரணத்தினால் 4வது முறை நான் தங்கப்பதக்கம் பெறுவேன் என்று தமிழக காவல்துறை என்னை தேர்வு செய்து அனுப்பியது. திரு வால்ரு தேவரம் தான் டீம் கேப்டன். ஒவ்வொரு ஸ்டேட்ல நல்லா துப்பாக்கி சொல்ற 2 IPS ஆஃபீஸர்ஸ் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஒன்லி போலீஸ் காம்படிஷன். ஒரு 50 கஜ தூரத்தில் டார்கெட் இருக்கும். பிஸ்டல் ஷூட்டிங், 6 ரவுண்டு ஃபயர் பண்ணணும். புல்லில் அடிச்சா 5 மார்க், இன்னரில் அடிச்சா 3 மார்க், அவுட்டரில் அடிச்சா 1 மார்க். விகைகூட்டில் வந்து கேள்வி கேட்டால் இதை வந்து ஒரு நாள் சொல்லிட்டு துபாய் ஏர்போர்ட்லேருந்து போயிட்டாங்க. வீடு போகிறதுக்குள்ள ஃபோன் மேலே என்ன இவ்வளோ மிஸ்டு கால் வந்திருக்கேன்னு பார்த்தா ஒரே நாளில் 1 லட்சம் பேர் பார்க்கலாம். ஏன் பார்த்தான்னு தெரிஞ்சுவீங்க. 4வது தடவை போகும்போது, ஒவ்வொரு தடவை போகும்போதும் என்னை விட அற்புதமாக சுடக்கூடிய அச்சுதன் நாயர் அப்படின்னு கேரளாவிலிருந்து ஒரு IPS ஆஃபீஸர் வருவார். என்னை விட வயதில் மூத்தவர், குறிப்பாக சுடுவதிலே வல்லவர். அவரை விட 1/2 மார்க் 1 மார்க் நான் கூட வாங்குவேன். அதனால எனக்கு கோல்டு மெடல் வாங்கிக்குவேன். எல்லாரும் நினைச்சிருக்காங்க ரொம்ப நல்லா சொல்றாங்க. எனக்கு தான் தெரியும் அவர் என்னை விட நல்லா சொல்றாரு, ஏதோ கால நேரம் நமக்கு உதவி பண்ணிச்சு. 4வது தடவை போறேன். ஒவ்வொரு தடவையும் அவர் தான் ஃபைனலில் வருவார். கிரிக்கெட் மாதிரி நாக் அவுட் சிஸ்டம், டாஸ் போடுவாங்க. நான் ஃபைனலுக்கு வந்துட்டேன். எங்க அச்சுதன் நாயர்னு கேட்டேன். அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார். எனக்கு ஒரே மகிழ்ச்சி, நமக்கு போட்டியே இல்லைடா. பெண்களுக்காக பேசுகிறேன் இல்லையா. 6 அடி உயரத்தில் ஒரு பொண்ணு வந்து நின்றுச்சு. நீ யார் மான்? அர்ச்சனா IPS கேரளாலேருந்து வர்றான். உங்களோட ஃபைனலில் நான் தான் சுட போகிறேன். அவ்வளோ பேர் ஜெயிச்சுட்டு வந்திருக்கு. நான் நினச்சேன் சரி இவ்வளோ நாளைக்கு முன்னாடி இந்த பொண்ணு வந்திருக்கு, நம்ம வந்து 3 தடவை கோல்டு மெடல் வாங்கியிருக்கோம், இந்த பொண்ணை நம்ம ஜெயிச்சிருமா என்று நான் நினைக்கிறேன். டாஸ் எல்லாம் வேண்டாம் நான் சொல்கிறேன். ஏன்னா சைக்காலஜிக்கலாக அந்த பொண்ணை பயமுறுத்துறதா நான் நினச்சிக்கிட்டேன். அப்படி அல்ல. அந்த பொண்ணு என்ன சொன்னிச்சு, சரி சொல்லுங்க. நான் சொல்லிட்டேன் 6க்கு 5 ரவுண்டு புல்லு 1 ரவுண்டு இன்னர், நீ தான் ஜெயிப்பேன்னு எல்லாரும் சொன்னாங்க. வந்து உட்காந்துட்டேன். அந்த பொண்ணு போய் என்னை விட குறைவான நேரத்தில் ஒரே மூச்சில் 6 ரவுண்டு சுட்டுச்சு. அதுவும் 6க்கு 5 ரவுண்டு புல்லு 1 ரவுண்டு இன்னர்.
வாழ்த்து தேவாரம் சார் சொன்னாரு, நீ டார்கெட்டை போய் பாடுறாரு. டார்கெட்டை பார்த்தேன், என்னுடைய துப்பாக்கி குண்டுகள் துளைத்ததை விட அந்த பெண்ணினுடைய துப்பாக்கி குண்டுகள் துளைத்தது மிகவும் நெருக்கமாக இருந்தது. அப்பவே முடிவு பண்ணிட்டேன், குரூப்பிங்னு சொல்லுவோம், இது நம்மளை விட நல்லா சொல்லுதுங்க. திருப்பி வரும்போது ஜட்ஜு கேட்டார், 2 பேரும் ஈக்குவல் மார்க்கு டாஸ் போட்டலாமா? உடனே எஸ்ன்னு. ஏன் தோத்தா டாஸ்ல தோத்தோம்னு சொல்லிக்கலாம். உடனே ஜட்ஜு சொன்னாரு, அந்த பொண்ணு அதுக்கு ஒத்துக்கல. அந்த பொண்ணு நேரம் வந்துச்சு, மிஸ்டர் கலிமூர்த்தி, திஸ் இஸ் நாட் ஏ கேம் ஆஃப் சான்ஸ், திஸ் இஸ் ஏ கேம் ஆஃப் ஸ்கில். சீட்டு குலுக்கி போட்டு முடிவு பண்றதுக்காக துப்பாக்கி சுடுறதுக்கு நான் வரலடா, திறமையினுடைய அடிப்படையில் முடிவு பண்றது. வாழான்னு திரும்ப சொல்லலாம். முடியாதுன்னு சொல்ல முடியுமா? 3 தடவை போல் பண்ணுவாங்க. ஜட்ஜு 10 ரவுண்டு கொடுத்துட்டான், திரும்ப டை ஆகிடுவாங்க. உலகத்தில் உள்ள தெய்வங்கள் எல்லாத்தையும் வேண்டிக்கிட்டு நான் ஒரே மூச்சில் 10 ரவுண்டை சுட்டான். 9 ரவுண்டு புல், 1 ரவுண்டு இன்னர். என் பிராக்டிஸ்ல கூட அப்படி சுட்டது கிடையாது. ஒரு நாளைக்கு 25 ரவுண்டு சுடுறோம். அந்த பொண்ணா இது வச்சுக்க ஒரே மூச்சில் 10 ரவுண்டை சுட்டுச்சு. 10க்கு 10 புல். நான் தோற்று போயிட்டேன். உண்மைதான் கிளைமேக்ஸ். இது கீழே போட்டேன். அந்த பொண்ணு தொடச்சு கொடுத்துட்டு ஒரு சல்யூட் அடிச்சு, பதவிக்கு எதிர்த்து நீ ஜெயிச்சிட்டமா 4 சல்யூட் அடிக்கணும்னா பாத்துக்க பெண்களுடைய திறமை என்னன்னு. என்ன தெரியுமா சொன்னிச்சு? உறைஞ்சு படி. கலிமூர்த்தி அவர்களே, இதுக்கே இவ்வளவு உணர்ச்சி வசப்படுறீங்களே, என்னிடம் தோற்றதற்காக நீங்கள் துளி கூட வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன இருக்கு உங்களுக்கு? காரணம் என்ன தெரியுமா? நான் யார் தெரியுமா? 3 முறை உங்களிடம் தங்க பதக்கத்தை பறிகொடுத்த அச்சுதன் நாயகனுடைய மகள் நான் என்று. கடைசியிலேருந்து எங்க வராது. நான் தலையை கீழே போட்டு வெளியில போறேன். காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அழுதுகிட்டே வந்தேன். நினைச்சு பாருங்க. To reach a particular place is difficult, to maintain the same is very very difficult. அப்பா அம்மா முதல்லாம் பெரிய சந்தோஷத்தை பார்க்குறேன். 10 நிமிஷத்துல முடிச்சிருவேன். பெற்றோர்களுக்கும் பேசணும்னு கேட்டதுனால, இங்க எவ்வளவு பெற்றோர்கள் இருக்கீங்கன்னு தெரியாது எனக்கு. வெளியில நிறைய பேர் உட்கார்ந்துருக்கீங்க. Being a positive role model is the fastest and most powerful way to teach children, because children do not hear your words as deeply as they feel your actions. என்ன அர்த்தம்? பிள்ளைகள் நீங்கள் சொல்லுவதை கேட்டு வளருவதை விட நீங்கள் செய்வதை பார்த்துத்தான் வளர்கிறார்கள் என்பதை பெற்றோர்கள் புரிந்து கொள்ளுங்கள். எவ்வளவு பேரண்ட்ஸ் உட்கார்ந்துருப்பீங்க? ஆல் பேரண்ட்ஸ் ப்ளீஸ் ரைஸ் அப் யுவர் ரைட் ஹேண்ட். அப்போ அவ்வளோ பேர் இருக்கீங்களே, அப்படியே வச்சிருங்க, அப்படியே கை வச்சிருங்க. இப்போ ஏன் உங்களை பிள்ளைங்களும் பார்த்துட்டு இருக்காங்க? பிள்ளைங்களை வளர்க்கறதுல உங்களுடைய பொறுப்பு என்னன்னு சொல்றதுக்காக இதை சொல்றேன், வேற எதுக்காகவும் இல்லை. ஆல் பேரண்ட்ஸ் ப்ளீஸ் ரைஸ் அப் யுவர் ஹேண்டுன்னு எல்லாரும் தூக்கிட்டீங்க. நான் எதுக்காக தூக்க சொல்லியிருக்கேன்னா, நீங்க சொல்றதை விட நீங்க செய்யறதை தான் பிள்ளைங்க செய்வாங்கன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக. ப்ளீஸ் டச் யுவர் ஃபோர்ஹெட். நெத்தியை தொடுங்க. வெரி குட். ப்ளீஸ் டச் யுவர் நோஸ் டிப். மூக்க தொடுங்க. ப்ளீஸ் டச் யுவர் சீக். அப்படியே கையை வைக்கணும். ப்ளீஸ் டச் யுவர் சீக்குன்னு நான் கன்னத்தை தொட சொன்னேன். நான் தொட்டது முகவாயை தொட்டேன். அத்துணை பேரும் நான் செய்ததைத்தான் செய்திருக்கிறீர்களே ஒழிய நான் சொன்னதை ஒருத்தர் கூட செய்ய. பிள்ளைங்க பார்த்துக்கிறேன். தலை கீழே போட்டுட்டா போதுமா? ஏன் அப்படி செய்யறேன்? ஏன் அப்படி செய்ய சொன்னேன்? எப்போ பார்த்தாலும் செல்லை நோண்டிட்டு இருக்கிற அப்பா, செல்லு பார்க்காதப்பா, தப்புப்பா கேட்குமா? எப்போ பார்த்தாலும் சீரியல் பார்த்துட்டு இருக்கிற அம்மா, டிவி பார்க்காதம்மா, படிமா கேட்குமா? குடிக்கின்ற பெற்றோர்கள் பிள்ளைகளை குடிக்காதே என்று சொல்வதற்கு என்ன தார்மீக உரிமை இருக்கிறது சொல்லுங்க. பிள்ளைகள் ஒருபோதும் கெட்ட வார்த்தைகள் பேசுவதில்லை. பெற்றோர்களே, உங்களிடம் கேட்ட வார்த்தைகளைத்தான் பேசுகிறார். நல்ல நட்பை முதலாண்டிலேயே உருவாக்கி கொள்ளுங்கள். பிள்ளைகள் யாரோடு பழகுகிறார்கள் என்பதை பெற்றோர்கள் கவனியுங்கள். தயவு செய்து கொண்டு வந்து ஆச்சாரியால விட்டா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல பிள்ளை கலெக்டரா வெளியில வருவான்னு நினைச்சுக்காதீங்க. உங்களுடைய பொறுப்பு என்ன என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஏன் அப்படி சொன்ன? நல்ல நட்பு. நற்றாமரை குளத்தில் நல்லெண்ணம் சேர்ந்தார் போல் கற்றாரை கற்றாரை காமருவர் கற்பிலா மூர்க்கரை மூர்க்கர் முகப்பர் முதுகாட்டில் காக்கை முகப்பும் பின்னம். என்ன அர்த்தம் தெரியுமா? நல்ல நட்பு, நல்ல படிக்கிற பிள்ளைங்களோட முதல் வருஷத்திலே நீ சேர்ந்துக்கிட்டேன்னா, அன்னப்பறவையும் தாமரை பூத்த தடாகத்திலே தாமரை பூவும் ஒன்றிணைவதை போலவா. குடிகாரனோட, ஸ்மோக் பண்றவனோட, ட்ரக் யூஸ் பண்றவனோட, பெண்கள்கிட்ட தவறா நடக்கிறவனோட நீ சேர்ந்தன்னா, காட்டுல அழுகி கிடக்கிற பிணத்தை காக்கா போய் கொத்தி திங்கிற மாதிரியா அந்த ரெண்டும் சேர்றது. நீ அன்னப்பறவையா இருக்கணுமா காகமா இருக்கணும்னு இன்னைக்கே முடிவு பண்ணிக்க. பிள்ளைகளிடம் ஏற்படுகின்ற பெரும் மாற்றங்கள், புகைப்பிடிப்பது, மது அருந்துவது, போதை பழக்கத்திற்கு ஆளாவது, பெண்களிடம் தவறாக நடப்பது அத்துணையும் கெட்ட நட்பிலிருந்து தான் உருவாகிறது என்பதை காவல்துறை அதிகாரியாக இந்த அவையை பதிவு செய்கிறேன். தயவு செய்து நல்ல நட்பை உண்டாக்கி கொள்ளுங்கள்.
குடும்பம் தான் பிள்ளைகளினுடைய முதல் வகுப்பறை, பெற்றோர்கள் தான் பிள்ளைகளினுடைய முதல் ஆசிரியர்கள். Parents are the first teachers and teachers are the second parents. ஏன் அப்படி சொல்றேன் நான்? பெற்றோர்கள் மரத்தின் வேர்களை போன்றவர்கள், பிள்ளைகள் அதில் பூத்து குலுங்குகின்ற பூக்களை போன்றவர்கள். வேர்களின் பலத்தை பொறுத்தே பூக்களின் வசீகரம் அமையும். வேர்கள் பட்டு போனால் பூக்கள் கொட்டி போகும். பெருமாவற்றுள் யாம் அறிவதில்லை, அறிவார்ந்த மக்கள் பேர் அல்ல பிறங்கிறார் வள்ளுவர். ஒன்றை இருக்கிற சொத்துலேயே 100 கோடி வீடு, 100 மாடி கட்டடம், 100 ஏக்கர் காடு, அதெல்லாம் பெருசு இல்லடா. உயிருள்ள உன்னுடைய பிள்ளை தான் உன்ட்ட இருக்கிற சொத்துலேயே மிகப்பெரிய சொத்துன்னு சொன்னவர் வள்ளுவர். அப்படின்னா பிள்ளைகளிடம் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து. பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளிடம் செலவு செய்கின்ற நேரம். பிள்ளைகளிடம் நேரம் செலவு செய்யாத பெற்றோர்கள் பால் தெரிந்து போவது பாத்திரத்துக்கு தெரியாது என்பதை போல பிள்ளைகள் கெட்டு போய்விட்டார்கள் என்பதை கடைசியாக தெரிந்து கொள்ளுகிறவர்கள் பெற்றோர்களாகத்தானே இருக்கின்றீர்கள். காவல்துறை அதிகாரியாக சொல்கின்றேன், கண்ணீரும் கம்பளையுமாக என் பிள்ளையை காப்பாத்துங்க, என் பொண்ணை காப்பாத்துங்கன்னு கதறியவர்களை பார்க்கின்றேன் தினம் தினம். யாரிடம் பெற்றால் மட்டுமல்ல, பிள்ளை வளர்ப்பு என்பது ஒரு வேள்வியை போன்றது. உங்களுடைய பெருமையையும் சொல்லுகின்றேன், உங்களுடைய குறைகளையும் சொல்லுகின்றேன். எல்லா பெற்றோரும் நல்லா தான் பிள்ளைங்களை வளர்க்கணும்னு நினைக்கிறீங்க. சில பெற்றோர்கள் பிள்ளைகள் தவறி போய பிறகு வருத்தப்படுகிறீர்கள். ஏன்? பிள்ளை வளரும் போது கேள்வி மீது கேள்வியாக கேட்கும், அன்பிற்காக அலையும், உங்களிடம் வந்து நிற்கும். கல்லூரியில சொல்றதை நீங்க கேட்கணும்னு நினைக்கும், நேரமே இல்லாம ஓடிக்கிட்டு இருப்பீங்க கதைக்காக. அது மாதிரி நீங்க போயிட்டு இருந்தீங்கன்னா பிள்ளைங்க கெட்டு போயிட்டாங்கிறத கடைசியாக தான் தெரிஞ்சுப்பீங்க. சரி, ஆசிரியர்களுக்கு பேசுவதற்கு நேரம் இல்லை. 2 நிமிடத்திலே பெற்றோர்கள் ஆரம்பித்த நான் பெற்றோர்களிலிருந்தே முடிக்க விரும்புகின்றேன். 12 வயது நிரம்பிய 6ஆம் வகுப்பு படிக்கின்ற பிள்ளையை அழைத்துக் கொண்டு நெஞ்சு வழியிலே துடிக்கின்ற சமீபத்தில் நடந்த உண்மை சம்பவத்தை சொல்லுகிறேன். இந்தியாவிலே மிகப்பெரிய மருத்துவமனை. அந்த டாக்டர் கீழே 100 டாக்டர் வேலை பார்க்குறாங்க. எனக்கு தெரியும் அந்த டாக்டரை. ஒரு நாளைக்கு 10 ஆப்ரேஷன் பண்ணுறவர், இதே அறுவை சிகிச்சை நிபுணர். 6 மாதம் ஆகும் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுன்னா. இந்த புள்ள துடிக்கிறத பார்த்தோன்னா ஓடி போய் சொல்கிறாங்க ரிசப்ஷனிஸ்ட்டு. சர்ஜரியில் இருந்தவர் அப்படியே க்ரீன் கோட்டோட கீழே வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. அம்மா அப்பாவை கேட்குறாரு, அழைச்சிட்டு போயிடுங்க. வேண்டாம், 30% தான் குழந்தை பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு, 60% இறக்கிறதுக்கு தான் வாய்ப்பு. வேண்டாம், பாக்கி 10% எனக்கு டைலமாவில் இருக்குது, இங்கே இறக்க வேண்டாம், அழைச்சிட்டு போயிருங்கிறாங்க. அந்த அம்மா அப்படியே கையை பிடிச்சிட்டு கதறுது. கையை காலான்னு நினச்சிங்க, நீங்கள் பெரிய டாக்டர், எனக்கு ஒரே பொண்ணு, பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவர், தயவு செய்து காப்பாற்றுங்க, நீ எங்கே கையெழுத்து கேட்குறீங்களோ போட்டு தரேன். அந்த அம்மாவை பார்த்துட்டு மனசு கேட்காம அட்மிஷன் போடுறது. 1 வாரம் கழிச்சு ஆப்ரேஷன். ஒவ்வொரு நாளும் அவர் நடந்து போகும்போது அந்த தாய் அந்த பிள்ளைகிட்ட சொல்கிறாங்க, 10% இருந்தால் கூட நீ பழச்சுக்குவேன், நம்ம வணங்குற தெய்வமும் இதயத்தில் இருக்கு, தயவு செய்து நம்பு. இப்படி சொல்லிட்டு போகிறத பார்த்துட்டு அவர் மற்ற டாக்டர்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் அந்த அம்மா இவ்வளோ ஹோப் கொடுக்குது, ஆனால் இந்த பிள்ளை பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு எனக்கே சந்தேகமாக இருக்கேன், நம்ம அட்மிஷன் வேறு போட்டுமே. போயிடுறாங்க. 7ஆவது நாள் சர்ஜரி. பொண்ணை கொண்டு படிக்க வச்சுட்டாங்க. 10 டாக்டர் புடை சொல்ல எல்லாம் க்ரீன் கோட் போட்டுட்டு சர்ஜரிக்கு வந்துட்டாங்க. அந்த பொண்ணை தட்டி சொல்கிறாரு, அவரே சொன்னது, என்னால் முடிஞ்ச வரைக்கும் செய்கிறேம்மா, தைரியமாக இருக்கு. அந்த பொண்ணு சிரிச்சுட்டே சொல்லுது, டாக்டர், I don't have any fear, but I am having a question to you. எனக்கு ஒன்றும் பயம்லாம் இல்லை, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. ஆச்சாரியா ஸ்கூலில் படிக்கிற மாதிரி பிள்ளையா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கூலில் தான் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் எனக்கு. ஏன்னா அதை தான் சார் நான் ஆரம்பித்தேன் முதல்ல சொன்னது. அந்த பிள்ளை இப்படி சொன்னதை கேட்டோம்னா ஒரே ஆச்சரியம் அவங்களுக்கு. பின்ன என்னம்மா? இல்லை, எங்கள் அம்மா வந்து ஹார்ட் ஆப்ரேஷன் சொன்னாங்க, நீங்கள் இதயத்தை அறுப்பீங்களா? வலிக்குதுன்னு சொல்ல கேட்குது போட்டுன்னு உனக்கு அனஸ்தீசியா கொடுப்போமா, வலியே தெரியும். அதெல்லாம் இல்லை, இதயத்தை அறுப்பீங்களா? நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஐயோ, ஜஸ்ட் ஆன்சர் டு மை கொஸ்டின். ஆமாங்குது. எங்கள் அம்மா நான் பொழைச்சிப்பேன்னு சொல்லிட்டாங்க, நான் கும்பிட்ற தெய்வம் வந்து என் இதயத்தில் இருக்குன்னாங்க, நான் கடவுளை பார்த்ததில்லை, நீங்கள் இதயத்தை அறுப்பீங்கல்ல, நான் பொழைச்சிட்டு வந்தோன்னா கடவுளை எப்படி இருப்பாருன்னு கேட்பேன், நீங்கள் பதில் சொல்லணும். ஆடி போயிடுறாரு. என்னடா இவ்வளோ ரிஸ்க்கு இந்த பொண்ணு இப்படி சொல்லுதேன்னு. ஆப்ரேஷன் 5 மணி நேரம் ஃபிக்ஸ் பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க. 50வது நிமிஷத்தில் இதயத்துக்கு வருகின்ற ரத்த குழாய்கள் எல்லாம் நின்று போகுது. டாக்டர் நினைச்ச மாதிரியே இதய துடிப்பு நிற்கிது. பதறியது. இவ்வளோ பேரை பிழைக்க வச்சிருப்போம், இந்த பொண்ணை பிழைக்க வைக்க முடியலையே, இதய துடிப்பை நின்று போச்சு, என்னென்னமோ முயற்சி பண்ணுறாங்க, ஒன்றும் நடக்கலை. அப்படி நினைக்கிறாரு. சரி, நம்மளுடைய அனுபவம், நம்மளுடைய படிப்பு எல்லாமே தோற்று போச்சு, விஞ்ஞானம் பொய்த்து போய்விட்டது. இந்த அம்மா இவ்வளோ நம்பிடுச்சு, இந்த பொண்ணு அம்மா சொல்றதை இவ்வளோ நம்பிடுச்சு, அதுக்காகவாவது படைச்சிருக்க வேண்டாமான்னு நினைச்சு கண்ணாடியை கழட்டிட்டு கண்ணீரை துடைத்து கொண்டு ஒரு அடி எடுத்து வைக்கிறாரு.
உடனே அவர் நகர்ந்தாருன்னா பாடியை க்ளோஸ் பண்ணி கொடுக்கணும்னு அர்த்தம். பக்கத்தில் இருக்கிற லேடி டாக்டர் தட்டு தட்டி, டாக்டர் பிளட் இஸ் கமிங் டு த ஹார்ட் இஸ் ஃபங்க்ஷனிங்னு அவசரமா எல்லா எக்யூப்மெண்ட்டையும் திரும்ப ஆன் பண்றாங்க. 5 மணி நேரம் ஆப்ரேஷன், பிள்ளை பொழைச்சிக்கிட்டு 7வது நாள் பார்க்க போறாரு. சுவிட்சஸ் எல்லாம் பிரிச்சாச்சு. அந்த பொண்ணு அங்கேருந்து வந்து டாக்டர் கையை பிடிச்சிட்டு, நான் பொழைச்சிப்பேன்னு சொன்னேன் பார்த்தீங்கல்ல, உங்களுக்கு உள்ள நடந்தது அதுக்கு தெரியாதுல்ல. உடனே அந்த பொண்ணை பார்த்து வரும்போதே சொல்லிட்டு வர்றாரு, ஐயோ அந்த பொண்ணு கடவுளை பார்த்தீங்களான்னு கேட்டாலும் கேட்கலையா, பயங்கர சூடாக இருக்கு, நான் என்னையா சொல்றதுன்னு. ஆளுக்கு ஒன்று சொல்றான், போன உடனே கேட்குது, கடவுளை பார்த்தீங்களா, எப்படி இருந்தாரு? டாக்டர் ஒரு முடிவோட உள்ள போனார்ல, கடவுளை பார்த்தேன், எப்படி இருந்தாரு? எப்படி கேட்குறீங்க பாருங்க, குண்டூசி உண்டா கூட கேட்குற மாதிரி சத்தம். கடவுளை பார்த்தேங்க. எப்படி இருந்தாரு டாக்டர்? தான் நகர்ந்து கொண்டு கையை பின்னால் காண்பித்தார். அவர் காண்பித்த இடத்திலே அந்த ஏழை தாய் நின்று கொண்டிருந்தாள். அம்மா நீ தான் கடவுளான்னு ஓடி போய் அம்மா காலை கட்டிட்டு சொல்லவே இல்லையா? ஏன் சொன்ன தெரியுமா? 21 முடிஞ்ச ஒரு பொண்ணு 2 மாசத்துக்கு முன்னாடி யூஜி முடிச்சு பிஜி முடிச்சுட்டு செங்கல் சூளையில வேலை பார்த்த அம்மா அப்பா பிள்ளைய பார்க்க போறாங்க. ஓடி போயிடுச்சு. பிள்ளைய காணான்னு தவிக்கிறாங்க. ஜட்ஜு பேர் திரு நாகமுத்து அவர்கள், ரீசெண்டாக ரிட்டையர்ட் ஆனார், மதுரை கிளை. அந்த அம்மா அப்பா பிள்ளைய காணான்னு தவிச்சு ஹேபியஸ் கார்பஸ் பண்ணி வந்து நிற்கிறாங்க. எவனோ இனம் தெரியாத ஒருத்தரோட வந்து இறங்குது 2 வீலரில். 21 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. என்னை பற்றி நீங்கள் எதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னு அம்மா அப்பாட்ட திட்டிட்டு அவங்க பக்கமே திரும்பாமல் நிற்கிது. ஜட்ஜ் பார்த்துக்கிட்டே இருக்காரு. உங்கள் அம்மாட்ட பேசுமா, நீ கல்யாணம் பண்ணிட்டதெல்லாம் சரி, சட்டப்படியெல்லாம் தெரிஞ்சிருக்கு, அதெல்லாம் ரைட்டு தானே. அம்மாட்ட பேசவே இல்லை. அவங்க அம்மா சொல்கிறாங்க, சுருக்கமாக சொல்கிறேன், அவங்களுக்கு கோர்ட்டில் நடந்ததை பார்த்ததை சொல்கிறேன். அந்த அப்பா அந்த பொண்ணுக்காக செங்கல் சூளையில் வேலை பார்த்து பணம் கட்டுறதுக்காக, ஃபீஸ் கட்டுறதுக்காக ராத்திரி பாலா வேலை பார்த்து கீழே வலிப்பு விழுந்து இடுப்பெலும்பு முடிஞ்சு போச்சு. பாருங்க, அப்பாட்ட யாரும் பேச சொல்லுங்க. ஒருத்த பொண்ணு மேலே உயிரே வச்சுருந்தேன். அப்போ தான் பார்த்தா ஏசுநாதரை சிலுவையில் அறிஞ்ச மாதிரி, ஏனியை செவுத்தில் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஆள் செவுத்தில் சாஞ்சு நிற்கிறாரு அவங்க அப்பா. திரும்பி பார்க்கலங்க. நீ போகலான்ட்டு இந்த அம்மாவை சாப்பிட்டீங்களான்னு கேட்குறேன். இப்படி காமிக்கிறது சொல்ல சக்தி இல்லை. 3 நாள் ஆச்சு. எப்படிமா ஊருக்கு போவீங்க? பிச்சை எடுப்பேன் சார் மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில். இந்த மாதிரி ஒரு பொண்ணை பெற்று இந்த மாதிரி வாழ்க்கையே அர்ப்பணிச்சு சொல்ல அதுக்காக பிச்சை எடுப்போம் சார். உடனே நல்ல மனுஷன் கொடுப்பேன். பையிலேருந்து 2 500 நோட்டு இருந்தது, அப்படியே எடுக்கிறேன். அப்படிலாம் பிச்சை எடுக்கக்கூடாது, நான் கோர்ட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு போங்கன்னு அதுக்கு உதவியாளரை கூப்பிட்டு சாப்பிட வச்சு பஸ்ஸில் ஏற்றி அனுப்பிச்சி விடுறது. அங்கே இருக்கிற அட்வொகேட்ஸ் அவ்வளோ பேரும் பைக்கில் இருக்கிற பணத்தை எடுக்கிறாங்க. 57,000 ரூபா வந்துடுது. அந்த பொண்ணு அந்த அம்மா வாங்கவே மாட்டேங்குது. கட்டாயப்படுத்தி கொடுத்து அனுப்பிச்சு விடுறோம். இதை எப்படி சொன்ன தெரியும்? தாயிலிருந்து தான் தலைமுறை தொடங்குகிறது. ஒவ்வொரு தாயும் ஒரு வரலாறு. தலைமுறை மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தகுதி படைத்தவள் இந்த உலகத்தில் தாய் மட்டுமே. மாதா வயிறறிய வாழா ஒரு நாளும் என்கிறார் வாரியார். மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்கிறது உலக நீதி. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்கிறது கொன்றை வேண்டர். யார் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நீ பிரவேசித்திருக்கவே முடியாதோ, யாரை இழந்து விட்டால் நீ திரும்ப பெற முடியாதோ அவளுடைய பெயர் தானடா தாய் என்கிறார் விவேகானந்தர். 10 மாதம் உன்னை சுமந்து புரண்டு படுத்தால் கூட உனக்கு வலிக்குமே என்று உனக்கு வேண்டியதை உண்டு, தனக்கு வேண்டியதை வெறுத்து நீ பிறப்பதற்கு முன்பே உனக்காக இறைவனிடத்திலே வேண்டிய ஒரே ஒரு உன்னதமான ஜீவன் இந்த உலகத்தில் உண்டென்றால் அது உன்னை பெற்ற தாயை தவிர வேறு யாரும் இல்லை. அந்த தாயினுடைய கண்ணிலே கண்ணீர் வருவதற்கு நீ ஒருபோதும் காரணமாக இருந்து விடாது. தேடி சோறு நிதந்தென்று பல சின்ன சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாழ பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவம் மீது கொடும் கூற்றுக்கிறை என பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ பாரதி. பிறந்தோம் வளர்ந்தோம் வயசாயிடுச்சு தோல் சுருங்கி போச்சு சேர்த்து போயிடும். அதற்காக கொடுக்கப்பட்டது அல்ல இந்த வாழ்க்கை. பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். வெறும் கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலதனம். நீ ஏழையாக பிறந்தது உன்னுடைய தவறல்ல, நீ ஏழையாகவே இறந்தால் அது உன்னுடைய தவறு. இது அத்துணையும் புரிந்து கொள்ளுங்கள். இங்கு அமர்ந்திருக்கின்ற எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும். உங்களிடத்தில் இல்லாத நிலை வேண்டும். இந்த ஆச்சாரியா கல்வி குழுமமானது ஆள்போல் தலைத்து அறிவுபோல் வேரூன்றி நலமுடனே முன்னேற மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், நிர்வாகம் ஞானமுடன் சிந்திக்க வேண்டும். இத்துணை அமைதி காத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் என்னை அழைத்த முதல்வர் உஷாதேவி அவர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்த மரியாதைக்குரிய திரு அரவிந்தன் அவர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.